சரி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஆல். வெல்கம் டு எவ்ரி ஒன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் பழனியப்பன். I serve as the president of Nagarattar Physicians of North America and International. Basically, உலக நகரத்தார் மருத்துவர்கள் சங்கம். நம்ம டாக்டர்கள் சங்கத்திலே நகரத்தார் ஆரோக்கிய மன்றத்தை நடத்துறோம். நகரத்தார் ஆரோக்கிய மன்றத்துல நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் உலகம் பூரா இருக்காங்க. நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். INPNA அண்ட் NHC சார்பாக இன்னைக்கு ப்ரோக்ராம் மெயின்லி உமன் அண்ட் கிட்ஸ் ஹெல்த் எபிசோடு 2 பாகம் 2. இதை நம்ம உமன் அண்ட் கிட்ஸ் ப்ரோக்ராம் டீம் டாக்டர் தில்லைக்கரசி கண்ணப்பன் அண்ட் டாக்டர் மீனா சாத்தப்பன் 2 பேரும் வழக்கம் போல இதை டிஸ்கஷன் ஸ்டைல்ல கொண்டு போவாங்க. சிங்கப்பூர்ல இருந்தும் மெயினா மலேசியால இருந்தும் சிங்கப்பூர்ல இருந்தும் மருத்துவர்கள் ஜாயின் ஆயிருக்காங்க. அதுல அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் வில் ஸ்டார்ட். ஸோ உலக நகரத்தார் மருத்துவர்கள் சங்கம் எல்லா நாடுகள்லையும் சாப்டர் இருக்கு. முக்கியமான நாடுகள்ல சாப்டர்ஸ் வச்சிருக்கோம், அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் தலைவர்கள் இருக்காங்க. நாங்க கவர்னர் ஆஃப் தட் பர்டிகுலர் கண்ட்ரின்னு சொல்லுவோம். அது போன்று சிங்கப்பூருக்கு டாக்டர் வெள்ளையப்பண்ணன், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த டாக்டர் வெள்ளையப்பண்ணன் பீடியாட்ரிஷியன். பல வருடங்களாக அங்க பீடியாட்ரிஷியனாக குழந்தைகள் நல வைத்தியராக பணிபுரிகிறார்கள். அவர்கள் தான் டாக்டர்களுக்கு அந்த சாப்டருக்கு, சிங்கப்பூர் சாப்டருக்கு, சிங்கப்பூர் அத்தியாயத்துக்கு தலைவர். மலேசியா சாப்டருக்கு டாக்டர் வி கதிரேசன் அண்ணன் தலைவர். அவங்க கார்டியோதொராசிக் அனஸ்தட்டிஸ்ட். மலேசியாவில் இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவர்கள் இருவர்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க 2 பேரும். அவங்க 2 பேர்த்தையும் வரவேற்கிறேன். எல்லா பேனலிஸ்டையும் வரவேற்கிறேன். நடத்துற உமன்ஸ் அண்ட் கிட்ஸ் ப்ரோக்ராம் நடத்துற டாக்டர் தில்லை அண்ட் டாக்டர் மீனா சாத்தப்பன் இருவரையும் வெல்கம் தெம் வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கால இருந்தும் நகரத்தார் சங்கம் ஃப்ரம் தஞ்சாவூர்ல இருந்தும் அதனுடைய தலைவர்களும் இன்னைக்கு இதுல இணைகிறாங்க. நடுவுல இந்த ப்ரோக்ராம் நடக்கையில நடுவுல ஒரு 10 நிமிஷம் பிரேக்ல ஹார்ட் கேம்பை பத்தி பேச போறோம். தஞ்சாவூர்ல இந்த ஹார்ட் கேம்பை போடுறதா பிளான் பண்ணிருக்கோம். இன்னும் 2 மாசத்துல கொரோனாவுக்கு தோதா வரும் தான் நினைக்கிறேன். அதை பார்த்துக்கிட்டு பண்ணணும். அந்த ஹார்ட் கேம்புக்கு தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் நம்மளை இணைந்து பண்றாங்க. அதை இன்ட்ரோடக்ஷன் பண்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு 10 நிமிஷத்துக்கு வரும். நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்காவையும் அதனுடைய தலைவரும் அதனுடைய செக்ரட்டரியும் இன்ட்ரோடக்ஷன் பண்ற நிகழ்ச்சி ஒரு 10 நிமிஷம் வரும். அந்த ஹார்ட் ப்ரோக்ராமை பத்தி பேசுறது ஒரு அந்த 10 நிமிஷத்துக்குள்ள 10-15 நிமிஷத்துக்குள்ள பேசுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப குழந்தைகள் மற்றும் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம், மகளிர் மற்றும் குழந்தைகள் ப்ரோக்ராம் திரும்ப கண்டினியூ ஆகும். ஸோ அதனால பொறுமையா எல்லாரும் உலகிலிருந்து அனைவரும் கலந்து கொள்கிறது எனக்கு தெரியும். எல்லாரும் பொறுமையாக இருந்து நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கவும். கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க உங்க சாட் செக்ஷன்ல நீங்க டைப் பண்ணலாம். டைப் பண்ணீங்கன்னா அதை நாங்கள் மானிட்டர் பண்றோம். மானிட்டர் பண்ணிட்டு டாக்டர்ஸ்க்கு அதை அனுப்புவோம், ஃபோரம்க்கு அனுப்புவோம். அவங்க அதை கூடிய மட்டிலும் அதை ஆன்சர் பண்றதுக்கு முயற்சி செய்வார்கள். பல கொஸ்டின்ஸ் வந்திருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ let me first introduce Dr. வெள்ளையப்பன் அண்ணன் from சிங்கப்பூர். இவங்க சிங்கப்பூர் நகரத்தார் மருத்துவர்கள் சாப்டருக்கு இவங்க அங்க கவர்னர், தலைவர். அண்ணன் ஓரிரு வார்த்தைகள் உங்க இடத்துல இருந்து இளஞ்சரன் அண்ணன் இன்னைக்கு பேசுறாங்க. அதனால ஓரிரு வார்த்தைகள் சிங்கப்பூர் சார்பாக சொல்லுங்க அண்ணன். வெல்கம், ப்ளீஸ் வெல்கம் டாக்டர் வெள்ளையப்பன் அண்ணன். எல்லோருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சார்பில் இங்கு கிட்டத்தட்ட 20 இருந்து 25 மருத்துவர்கள் இருக்கும். ஓரளவு 10 பேருக்கு மேல சேர்த்துட்டோம். உங்க இதுல இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்க மருத்துவர்கள்லாம் பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் பிரைவேட்ல இருக்கேன். இளஞ்சரன் வாஸ் பிரைவேட், பட் he went back to university and he is the only obstetrician in சிங்கப்பூர். நகரத்தாரை பொறுத்தவரையில அவர் ஒரு பொக்கிஷம். சொக்கநேர்லேருந்து வந்திருக்காரு. சிங்கப்பூர்ல ஒரு பொக்கிஷம். கேன்சரை பொறுத்தவரையில is done a lot of work here and it's a privilege that he is talking today. Thank you all. Thank you அண்ணே. அதான் நான் பேசினவங்ககிட்ட இருந்து சிங்கப்பூர்ல இருக்கவங்க சொல்றாங்க, நம்ம நகரத்தார் பிள்ளைகளை பாதி பிள்ளைங்களை டெலிவரி பண்ணதே அவங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது ஒரு சிறப்பு. அந்த பிள்ளைங்களை பாத்துக்கிற பொறுப்பு நீங்க பாத்துக்கிறீங்க. பெடியாட்ரிஷனா நிறைய பிள்ளைங்க பாத்துக்கிறீங்க. நன்றி உங்க 2 பேர்த்துக்கும். அவங்க டெலிவரி பண்றாங்க, நீங்க பாத்துக்கிறீங்க பெடியாட்ரிஷன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். லெட் மீ மூவ் டு டாக்டர் வி கதிரேசன் அண்ணன். நான் சொன்ன மாதிரி கார்டியோதொராசிக் அனஸ்தட்டிஸ்ட்.
ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி அந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கெல்லாம் கதிரேசன் அண்ணன் அனஸ்தட்டிஸ்ட். இவங்க பல வருஷங்களாக மலேசியால பிராக்டிஸ்ல இருக்காங்க. அவங்க தான் வந்து மலேசியா டாக்டர்கள் சாப்டருக்கு, அத்தியாயத்துக்கு அவங்க தலைவர். நாங்க கவர்னர்னு சொல்லுவோம் எங்க டாக்டர்ஸோட ஆர்கனைசேஷன்ல. அண்ணன் வெல்கம். ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்க. உங்க மலேசியா சாப்டர்ல இருந்து 2 சிறப்பான மருத்துவர்கள் இன்னைக்கு பேச போறாங்க. நீங்க சொல்லுங்க உங்க கண்ட்ரிக்கு சார்பாக. அன்மியூட் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம் டாக்டர் பழனியப்பன் அவர்களே. எங்க நாட்டுல அவங்க வெள்ளையப்பண்ண சொன்னது மாதிரி மலேசியாவில் கிட்டத்தட்ட நமது நகரத்தார் மருத்துவர்கள் ஒரு 80-85 பேர் இருக்கிறாங்க. அதுல அந்த போஸ்ட் கிராஜுவேட் அந்த ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருப்பாங்க, 30-35 பேர். அதில் இப்ப இன்றைக்கு 2 பேர் எங்கள் நாட்டில இருந்து இந்த INPA-ல கிட்டத்தட்ட 20 பேர் கிட்டத்தட்ட 20 பேர் இதுல சேர்ந்திருக்கிறாங்க. மீதி இன்னும் பலரை சேர்க்கணும்னு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தரா பேரை கொடுக்க போறேன். இதுல இன்றைக்கு பேசுறவங்க இருவரும் இந்த எங்க நாட்டுல நகரத்தார் சமூகத்திலையும் மற்ற சமூகத்திலையும் கொஞ்சம் பிரபலமான மருத்துவர்கள். செல்லப்பனை பொறுத்தவரையில நாங்கள ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பணியாற்றுகிறார்கள். அதில் 25 ஆண்டுகளாக குழந்தை நல மருத்துவர். நகரத்தார் சமூகத்துல குழந்தை நல மருத்துவராக இருக்கிறவங்க ஒரு 4 பேரோ 5 பேரோ இருக்கிறாங்க. நமது சமூகத்தை சேர்ந்தவங்க 5 பேர். அதே போல கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அதுல இருக்கிறவங்க மகப்பேறு மருத்துவர்கள் ஒரு 5 பேர் நம்ம மலேசியாவில் நமது சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களே. அதுல இன்றைக்கு நம்ம தண்ணீர்மலை இன்றைக்கு பேச போறாங்க. தண்ணீர்மலை அந்த மகளிர் மகப்பேறு மருத்துவ சங்கம் மலேசியா ஆப்ஸ்டெட்டிக் அண்ட் கைனகாலஜி சங்கத்துல தலைவராக இருந்திருக்கிறாங்க. பல பொறுப்புகளை வைத்திருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல அருமையாக, கொஞ்சம் அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தமிழ் பேசுவாங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது பயனுள்ள ஒரு பேச்சாக இருக்கும். அனைவரும் இதை விரும்பி கேட்பார்கள் என்று கேட்டுக்கொண்டு இருவரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய செல்லப்பனுடைய மருமகன் மாப்பிள்ளை வந்து அங்க உங்களுடைய கார்டியாலஜி டீமுக்கு அட்வைசரா இருக்கிறான்னு நேற்றே கேள்விப்பட்டேன். அது நீங்க சொல்லிருந்தது. சேர்மன். ஆமாண்ணே, நம்ம டாக்டர் உலக நகரத்தார் மருத்துவர்கள் சங்க கார்டியாக் டீமுக்கு, ஹார்ட் டீமுக்கு அவங்க சேர்மன் கணேஷ் அத்தப்பன்னு சொல்லிட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ அண்ணே. தேங்க்யூ வெரி மச் டாக்டர் வெள்ளையப்பண்ணன் அண்ட் டாக்டர் கதிரேசன் அண்ணன் ஃப்ரம் மலேசியா அண்ட் சிங்கப்பூர். நிறைய பேர் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ பர்சனலி ஐ வாண்ட் டு தேங்க் தி பேனலிஸ்ட். ஸோ நம்ம அடுத்தது வந்து ஐ கேன் ஹேண்ட் ஓவர். நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்து கிட்டத்தட்ட 200 டாக்டருக்கு மேல இருக்காங்க. உலகம் பூரா இருக்க டாக்டர்ஸ் 200 டாக்டர் இருக்காங்க டாக்டர்ஸ். இது வந்து டாக்டர்கள் சைட்ல. ஆரோக்கிய மன்றம் சைட்ல வந்து கிட்டத்தட்ட 1700 பேர் மெம்பர் இருக்காங்க, வேர்ல்டு வைடு மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் நாங்கள் கான்டாக்ட்ல வந்து இமெயில் மூலமாகவும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்றது, அந்த மாதிரி கான்டாக்ட்ல வி கான்டாக்ட் வித் தம். ஸோ அத்துடன் ஐ எம் கோயிங் டு டர்ன் தி ப்ரோக்ராம் டு பி டேக்கன் ஓவர் பை டாக்டர் தில்லைக்கரசி கண்ணப்பன். டாக்டர் தில்லைக்கரசி கண்ணப்பன் ஆப்ஸ்டெட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட் இங்க கலிபோர்னியால இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு மேலேயா பிராக்டிஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், எங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு. அப்புறம் டாக்டர் மீனா சாத்தப்பன் வந்து அவங்க பீடியாட்ரிஷியன். ஷீ இஸ் ஆல்சோ அன் ஆண்டர்பிரினர், CEO ஆஃப் ஆஷா பீடியாட்ரிக்ஸ் ஃப்ரம் சான் ஹோசே, கலிபோர்னியா. ஸோ மிக பெருமையாக இருக்கிறது. 2 மகளிர் இருவரும் அதை எடுத்து நடத்துறது, இந்த உமன் அண்ட் கிட்ஸ் ப்ரோக்ராம் எடுத்து நடத்துறாங்க. இது 2nd எபிசோட் நடத்துறாங்க. ப்ளீஸ் டேக் ஓவர் டாக்டர் தில்லைக்கரசி கண்ணப்பன் அண்ட் டாக்டர் மீனா சாத்தப்பன். நடுவில் வந்து பிரேக் வரும், இன்டர்மிஷன் வரும். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆர்கனைசேஷனோட ப்ரோக்ராம்ஸ் பற்றி, ஹார்ட் கேம்ப் அதை பற்றி பேசுவோம். திரும்ப ப்ரோக்ராம் ரெஸ்யூம் ஆகும், திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். அதனால எல்லாரும் இருந்து கேட்கணும்னு விண்ணப்பிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் டேக் இட் ஓவர் டாக்டர் தில்லைக்கரசி கண்ணப்பன். You need to unmute, Dr. Thillai. Unmute பண்ணுங்க. I'll go ahead and introduce myself, and I'll introduce my panelists, Dr. Elanjeri Nannan and Dr. Thanneermalai. Then Meena will introduce herself and Dr. Sellappan.
and we'll jump into the program after that. So we're going to keep it really brief. Dr. Elanjaran Arunachalam Elanjaran, he's a senior consultant, Division of Gynecologic Oncology, Department of Obstetrics and Gynecology, National University Hospital, as well as he's also senior consultant, Division of Gynecologic Oncology, which is a cancer specialty, National University Center Institute in Singapore. He's done MBBS, MMD, which is Master of Medicine in OBGYN, FRCOG from England, MD and FAMS. He is an obstetrician gynecologist and later subspecialized. Cancer தான் அவங்களோட main the focus இப்போ. அவங்களோட இது வந்து he has completed his basic MBBS degree from Singapore. அங்கிருந்து ட்ரைனிங்க்கு வந்து he did his traineeship in obstetrics and gynecology in University of Department at the KK Women's Hospital. He got his MMD in 1978 and his MRCOG in 1979. He did 2 years of fellowship in gynecologic oncology in USA, UK, and Taiwan. Between 1983 and 85, he's provided a lot of அண்ணா சொன்ன மாதிரி வந்து நிறைய oncology வந்து he's an expert. He's a professor and he's teaching the students, and he's done a lot of work in molar pregnancy, cervical cancer. He'll talk about it. We'll share his wealth of experience. அவங்களோட extensive knowledge and experience he'll share with us today. He's done advanced surgical management in advanced cancer, gestational trophoblastic neoplasm, which is a multiple lens molar pregnancy. He'll touch on it. Next, I'm going to jump and introduce Dr. Thanir Malai, one of our younger obstetricians, but very experienced. He's a graduate from Tanjavur Medical College in South India in 1991, and he started his career with the 96 Armed Forces Hospitals, TLDM in Lomat, Perak in 1998. He got his postgraduate degree, which is Masters in Medicine and OBGYN, from University of Malaysia in 2002, and started at Avicenna in 2011. He's also a Royal College Obstetrician Gynecologist certified, a trainer in life-saving skills course, has extensive experience in training overseas and local OBGYN doctors too. So he teaches the residents also. He's also a program coordinator for advanced obstetrics emergency training in Malaysia. He's a honorary secretary of Obstetrical and Gynecological Society of Malaysia and a member of Academy of Medicine in Malaysia. He's done MBBS in India, as we said, and MD OBGYN in University of Malaysia and AM in Malaysia too. He has done a lot of work, and he's treated high-risk obstetrics in emergency, and he came up with the emergency protocol for all the residents and how to treat emergencies, and he has released some books as well as guidance to the residents. His specialty is in bleeding, uterine fibroids, ovarian cysts, uterine prolapse, and then ultrasound and abnormalities of the fetus too. He's done laparoscopic cystectomy, laparoscopic myomectomy, 3D laparoscopic cystectomies, and vaginal repairs. And like I said before, he's done MBBS, Masters in OBGYN, and AM. And he's got some awards too. He is the president of Obstetrics and Gynecological Society. In 2017, 2018, he got the award, an international trainer in obstetrics emergencies, best service in field of obstetrics and gynecology in the field of obstetrics and gynecology. Without further ado, I'll pass it on to Dr. Meena, and I'm so excited to have these expert panelists talking to you guys. உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பதில் அளிக்க முடியும்னு நினைக்கிறேன். கேன்சர் பத்தியும் ரொம்ப சாதாரணமான ப்ராப்ளம் விமென்ல வந்து ப்ளீடிங், சின்ன பிள்ளைங்களே டீனேஜ் வயசுல இருந்து மெனோபாஸ் வரைக்கும் இருக்கிற ப்ளீடிங் வந்து we are going to address and then address all your questions. With that, I'll hand the mic over to Dr. Meena Sathapan. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நம்மளோட பேச வர்றதுக்கு வந்து தத்தோ டாக்டர் செல்லப்பன் வந்திருக்காங்க பினாங் மலேசியாலேருந்து. அண்ட் தத்தோ டாக்டர் செல்லப்பன் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். இவங்க படித்ததெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் இந்தியாவில் படித்தாங்க, மெடிக்கல் ஸ்கூல். அண்ட் அங்கே வந்து இவங்க ஒரு ரேங்க் ஹோல்டர். அண்ட் அதுக்கப்புறம் லண்டனில் போய் செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் லண்டனில் வந்து ஃபர்தர் ட்ரைனிங் எடுத்தாங்க. ஸோ MBBS, MRCP, MRCPI இந்த மாதிரி நிறைய டிகிரிஸ் இருக்குது. அண்ட் பினாங்கில் அஃப்கோர்ஸ் இவங்களை தெரியாத எந்த கிட்ஸுமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷமாக அவங்க வந்து பினாங்கில் வந்து பீடியாட்ரிக் ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க, அலர்ஜி ஸ்பெஷலைசேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி அன் ஆனர் டு வெல்கம் யூ அண்ட் டாக் டு யூ. அண்ட் வித் தட் நாங்கள் வந்து இன்னைக்கு பேச போகிற மெயின் டாபிக் வந்து இட்ஸ் அபவுட் அலர்ஜி அண்ட் எக்ஸிமா பற்றி.
இது வந்து இப்போ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்கா இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து அலர்ஜி எக்ஸிமானா அது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியோட பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப அமெரிக்கால அந்த மாதிரி தான் கிட்ஸுக்குலாம் இருக்குன்னு கேள்விப்படுவோம். இப்ப வர வர பார்த்தா வந்து இந்தியால, மலேசியால அங்கேயுமே இப்ப நிறைய அலர்ஜி அண்ட் எக்ஸிமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ மெயின் ரீசன் அஃப்கோர்ஸ் இது ஒரு அஃப்ளூயன்ஸ்னால, ஹைஜீன் கிளீன்லினஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆனதுனால அங்கேயும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ அங்கேயும் நிறைய கிட்ஸ் எல்லாம் சஃபர் பண்ணிட்டு இருக்கிறதுனால வி தாட் இது வந்து ஒரு ரொம்ப ரெலவெண்ட் டாபிக் நம்ம பேசலான்னு. அண்ட் டாக்டர் செல்லப்பன் ஹேஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ். ஸோ வெல்கம் டாக்டர் செல்லப்பன். ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். So let's get on நம்ம first question. So just கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எக்ஸிமானா என்ன and அது எதனால வருது அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எக்ஸிமாங்கிறது ஒரு மாதிரி தோல் வியாதி, அலர்ஜிக் ஸ்கின் டிஸார்டர். இது பேபி பிறக்கும் போது வந்து எந்த அலர்ஜி ப்ராப்ளமும் இருக்காது, பிறக்கும் நார்மலாக இருக்கும் பேபி. பட் அந்த மினிட் த பேபி கம்ஸ் அவுட் we bombarded with allergy from all directions. நீங்க பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி, ஸ்மோக், பொல்யூஷன், டஸ்ட், நிறைய அலர்ஜிஸ் வந்து இந்த பேபியை எஃபெக்ட் பண்ணும். அதனால நிறைய பல மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ ரெண்டு, இது ஒன்று வந்து எக்ஸிமா தோல்வியது அண்ட் அது ஒன் லேட்டஸ்ட் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். ஸோ எக்ஸிமாங்கிறது எப்படி நம்ம அதாவது எஃபெக்ட்ஸ் இப்போ வந்து ஒரு மலேசியாவை பொறுத்தவரை ஒரு 15% to 20% ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் ஹேவ் எக்ஸிமா. ஸோ இப்போ அது ரொம்ப ஜாஸ்தி. எப்படின்னா 5 குழந்தைங்கள ஒரு குழந்தைங்க எக்ஸிமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ வென் வி சே எக்ஸிமாங்கிறது எப்படி நம்ம எக்ஸிமா டயக்னோஸ் பண்ணுறோம் வந்து மெயின்லி கிளினிக்கல். பேபியை பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பேபிக்கு வந்து இது ரேஷஸ் வரும், அரிக்கும், சிவப்பா இருக்கும், முகத்துல வரும், அதுக்கப்புறம் மற்ற பார்ட்ஸ்க்கு வரும், கையில வரும், காலில் வரும், பாடி ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ பார்த்தாலே தெரியுங்கிறீங்க எப்படி இருக்குன்னு. லைக் டயக்னோஸ் பண்றதுக்கு மோஸ்ட்லி இட்ஸ் a visual கிளினிக்கல் டயக்னோசிஸ். வெரி குட். வேற ஏதாவது டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குமா நம்ம எக்ஸிமா டயக்னோஸ் பண்றதுக்கு? எக்ஸிமா டயக்னோஸ் பண்றதுக்கு மீன்ஸ் கிளினிக்கல், பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து we want, especially ஸ்மால் சில்ட்ரனுக்கு we want to know what is causing it. So most likely cow's milk இருக்கும். அதனால நம்ம டயக்னோஸ் பண்றதுக்கு பல மாதிரி டெஸ்ட் இருக்கு. பிளட் டெஸ்ட் இருக்கு, ஸ்கின் பிரிக் டெஸ்ட் இருக்கு, பேஷ் டெஸ்ட் இருக்கு, நிறைய டெஸ்ட் இருக்கு. ஸோ அது தேவைப்பட்ட பிள்ளைங்க பண்ண எல்லாருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெயின்லி வந்து இப்போ எக்ஸிமா பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம பார்த்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ எக்ஸிமா இப்போ வந்துருச்சுன்னா அதை நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம்? Okay, first வந்து when we diagnose நம்ம வந்து we have to have a look at what is the cause. அது food allergy னா we have to அந்த இந்த ஃபுட் பேபி அலர்ஜி இருக்கோ அந்த ஃபுட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ மில்க் அலர்ஜினா better to breastfeed for a prolonged period of time and give other hypoallergenic milk or the soya பால் கொடுக்கலாம். And then the other way of treatment is soaps and cleansers. இப்போ சோப் நம்ம நார்மலாக வந்து ஸ்கின் pH வந்து ஒரு 4 to 5 இருக்கும். சோப் வந்து pH is about 8-9. pHங்கிறது அந்த ஒரு இட்ஸ் சம்திங் இன் த ஸ்கின் அண்ட் சோப். ஸோ நம்ம ஸ்கின் pHக்கு தகுந்தாப்புல சோப் யூஸ் பண்ணால் பெட்டர். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் சோப் இஸ் ஹார்ஷ் சோப். ஸோ சோப் ஃப்ரீ கிளென்சர் யூஸ் பண்ணலாம், க்ரீம்ஸ், லோஷன்ஸ். அண்ட் லாஸ்ட்லி வந்து தேவைப்பட்ட we can give medications. Medications வந்து we have antihistamines சொல்றது, long acting, short acting. இப்போ பேபி ரொம்ப அரிப்பு இருந்தால் we can give short acting antihistamines. So long term control we give long acting antihistamines. And and some very rare instances we might have to use something called steroid. Steroid is a very strong drug that's only in severe cases. And same with the cream. Even steroid cream use பண்றது use with caution, because steroid cream use பண்ணா immediately the child will recover, but that's not the answer. Right. So that's exactly right. In general நம்ம lesser medication use பண்றது better. நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு இருந்தா வந்து நல்லது.
அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது நல்ல மேஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும், உடனே அந்த ரேஷஸ் குறையிற மாதிரி இருக்கும். பட் மெயின் திங் என்னன்னா, நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து ஸ்கின் வந்து தின் ஆகலாம். அது வந்து தின் ஆகி லாங் டேர்மில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வருவாங்க, கொண்டாந்து ஒரு டியூப் காமிச்சு சொல்லுவாங்க, டாக்டர் இது நல்லா வேலை செய்யுது, எனக்கு இதே எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அது பார்த்தா அது பயங்கர ஸ்ட்ராங் ஸ்டெராய்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக க்யூர் ஆகும், பட் இது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. மைல்டாக ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மைல்டர் மெடிகேஷன்ஸ் பெட்டர். அண்ட் இன் ஜென்ரல் ஐ திங்க் லெஸர் மெடிகேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதை பற்றி பேசும்போது நம்ம மெடிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட், ஹோம் ரெமெடிஸ்லாம் என்ன பண்ணலாம்? ஓகே, ஹோம் ரெமெடிஸ் வந்து இப்போ காமனாக யூஸ் பண்ணுறது, மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இதான் மோஸ்ட் நான் வந்து ப்ராக்டிஸ் இதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கோகோனட் ஆயில் அண்ட் ரைஸ் பிரான் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வி ஷுட் யூஸ் கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து கெமிக்கல் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, சால்வன்ஸ் வச்சு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஹெக்சேன் அந்த மாதிரி சால்வன்ஸ். அது வந்து இட் மைட் இரிட்டேட் தி ஸ்கின். ஸோ கோகோனட் ஆயில் டே டைம் வந்து குழந்தைங்க சரி பேரண்ட்ஸ் சரி டே டைம் அப்ளை பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஸ்மெல்லாக இருக்கு, புள்ள ஸ்கூலுக்கு போகுது, கிண்டர் கார்டன் போகுது, அதனால ஸோ தே ஒன்ட் அப்ளை, பட் தே ஆல் வில்லிங் டு அப்ளை அட் நைட். ஸோ நம்ம வந்து பாடி பூரா அப்ளை பண்ணிடலாம், ஹெட் டு டோ. அண்ட் பட் எதுவாக இருந்தாலும் எனி திங் வி யூஸ் வி ஹாவ் டு ட்ரை ஆன் ஒன் ஸ்பாட். இப்போ ஒரு ஏரியாவில் ட்ரை பண்ணிட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன் இல்லாட்டி தென் வி யூஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி. So that's one coconut oil. இப்போ வந்து at the moment நான் வந்து I'm conducting a study stabilized rice bran சொல்லிட்டு தவிடு. எல்லாருக்கும் தெரியும் தவிடு வந்து இப்போ ஊர்ல எல்லாம் மாடு ஆடு கோழிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, அனிமல் ஃபீட். பிகாஸ் தவிடு வந்து இட்ஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ், ரொம்ப விட்டமின் இ இருக்குது, that helps regenerate the skin, and oil ஜாஸ்தியாக இருக்குது which helps to moisturize the skin. But அது வந்து it gets infected with the bacteria, so we cannot use it for human beings. Now, recently, somebody here has been able to stabilize it. So we are doing a study. Can we just have that slide, please? What we do is that we apply it to the skin, and in the slide, we skin wet paniti. We apply that to the skin, leave it for 5 minutes. No, two slides before. And apply to the skin, and yes, this slide. So we apply to the skin, leave it for 5 minutes and wash it off. So in the study we found there was very good response. Next slide, please. நீங்க பாத்தீங்கன்னா this boy is a 13 years old boy. eczema வந்து infancy ல இருந்து few months இந்த eczema இருக்கு, it's not cured. இந்த அல்சர் இருந்திருக்கு, like he had a few ulcers. ஒன்னு வந்து ஸ்டமக்ல அப்டோமன்ல இருந்திருக்கு. அந்த இதை அப்ளை பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் 45 days வேற மருந்து இல்லாம ஸ்கின் இஸ் ஆல்மோஸ்ட் கம் பேக் டு நார்மல். ஸோ நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் இன் எக்ஸிமா apart from our treatment, because our treatment, medical treatment, has some side effects where natural treatment might not have the side effects. Yeah, I mean this is really amazing. In the rice brand நம்ம தவிடெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கதை அதை வச்சு நம்ம இது பண்றது எவ்வளோ நேச்சுரலாக நல்லா இருக்கு. மெயின் திங் நான் என்ன சொல்வேன்னா, ஆனால் பொறுமை வேணும். இது உடனே நீங்கள் 3 நாள் போட்டுட்டு கியூர் ஆகலாம் சொல்லக்கூடாது, அதை ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதும் இட் டேக்ஸ் டைம். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே சில பேர் வந்து லைக் ஒன்று வந்து வின்டரில் வந்து ஏர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரைட்? அப்போ நம்ம ஹீட்டர் போடுறோம், அந்த ஹீட்டர் டெம்பரேச்சர் கூட்ட கூட்ட லைக் ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சர் கூட்ட கூட்ட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ கொஞ்சம் ஹவுஸை நீங்கள் கூலராக வச்சுக்கினீங்கன்னா விசே எக்ஸிமா வில் பி அவ்வளோவா சிவியராக இருக்காதுன்னு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்தியாவில் நம்ம எல்லாருமே பேபிஸ்க்கு அடிக்கடி பவுடர் போடுறோம். அதே இது நம்ம இங்கே வந்து பவுடர் போட்டோம்னா லைக் நம்ம ஸ்கின்னை வந்து இன்னும் ட்ரை ஆக்கிடுது. ஸோ யூஸ்வலி பவுடர் போடுறது வி டோன்ட் ரெக்கமெண்ட், எக்ஸிமாக்கு வி டோன்ட் ரெக்கமெண்ட், ஏன்னா அது ஸ்கின்னை இன்னும் ட்ரை ஆக்குது. பட் மாய்ஸ்சரைஸ் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது இன்னொன்று என்னென்னா, நம்ம குளிச்சுட்டு வெளியில் வரும்போது உடனே எல்லாத்தையும் துண்டை வச்சு ஃபுல்லாக துடைக்கக்கூடாது, ஜஸ்ட் டேப் ட்ரை. ஸோ இன்னும் கொஞ்சம் வெட்னஸ் இருக்கணும். அது மேலே நீங்கள் ஆயிலோ ஒரு க்ரீம் போட்டிங்கன்னா அந்த வெட்னஸை அது நல்லா சீல் பண்ணி இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். ஸோ ஜஸ்ட் சம் ஸ்மால் டிப்ஸ், ஆனால் அது பொறுமையாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து ஸ்கின் வந்து பெட்டர் ஆகும். இன்னொரு காமன் கொஸ்டின் ஐ கெட் இஸ் லைக் பேரண்ட்ஸ் வந்து வரி பண்ணுறாங்க, இது ஒரு சைல்டோட இன்னொரு சைல்டு ப்ளே பண்ண அது கண்டேஜியஸாக ஸ்ப்ரெட் பண்ணுமா கிட் டு கிட்? அதை பற்றி சொல்லுங்கள்.
ஓகே, எக்ஸிமா வந்து டெஃபினட் நாட் கான்டேஜியஸ், அந்த பிள்ளைக்கு தான் இருக்கு. ஸோ இட் டசன்ட் ஸ்ப்ரெட் டு எனி அதர் சைல்ட். ஸோ அதை பற்றி ஒன்றும் வரி பண்ண வேண்டியதில்லை. பட் ஹவு டு வி தி அதர் திங்ஸ் எப்படி நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணுறது? ஸோ வி வில் ஏன்னா இப்போ ஒரு பிள்ளைக்கு எக்ஸிமா இருக்குது, இந்த பேரண்ட்ஸ் அடுத்த பிள்ளைக்கு எக்ஸிமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட் ஒரு பிள்ளைக்கு எக்ஸிமா இருந்தால் அடுத்த பிள்ளைக்கு எக்ஸிமா வர்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் மதர் என்ன பண்ணலாம்னா ப்ரோபயோட்டிக் எடுக்கலாம் டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் டியூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங் பீரியட். ப்ரோபயோட்டிக் நார்மல் கமர்ஷியலி அவைலபிள் லாக்டோபாசிட்ஸ் எடுக்காட்டி தயிர் கூட குடிக்கலாம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் எக்ஸிமாலாம் அவ்வளோ இல்லைன்னா வீட்டில் நல்லா நம்ம வீட்டில் பண்ற தயிர் ரொம்ப கன்சியூம் பண்ணுவோம், அதனால எக்ஸிமா இருக்காது. இப்போ யாருமே ஹோம் மேட் தயிர் வந்து யாருமே கன்சியூம் பண்ணுறதில்ல. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா ஹோம் மேட் தயிர் கன்சியூம் பண்ணாவே எக்ஸிமா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேபியில். And breastfeed the baby for prolonged period of time. So அது வந்து இப்போ 6 months 1 year, the more you breastfeed the baby, the less chance of allergic problems. And also வந்து introduction solid, இப்போ solid food கொடுக்குறது some people start at 4 months, but I would advise as 6 months to reduce the risk of allergy. And also children வந்து best avoid junk food. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு avoid junk food, fast food. These chemical food will make eczema worse. And the other one is delivery la namak theriyum people babies born with normal delivery na avanga less chance of having eczema. Those who are born by cesarean section vandu kuda chance irukku eczema irukku. So it's best now people vandu horoscope baby they opt for a cesarean section at a particular time. So that's all not good for the baby because and the baby ku eczema varadhu chance kuda irukku. Sure. And what about edad permanent cure ku edad iruka? Is there anything they can take the full cure pandradhukku? Okay, eczema cure pandradhu is no such thing as permanent cure, but we can control it and it's self limiting. apna eczema தானா சரியா போறமா with 3 years 5 years ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணா தானா சரியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So the mild to moderate eczema is really nothing much to worry. Most of them they will recover, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. Just a quick question from the obstetrician point of view, or other mothers also. So eczema, what is the role of Desitin? Diaper rash or is there any higher chances of eczema developing? One, and it's atopic, right? It's immunity related. So we give adala steroids in the work well, and the steroids initially use for prevention of recurrence. You can do it over a long period of time. Use the oil and your rice bran and all those things you can use. And thyroid is another thing that we won't get now also, right? And in US or in Malaysia, I don't know whether you have it or not. So that might be something different to get to. So, yeah. And during pregnancy, we see it improve actually. Pregnancy, because the steroids, the sex steroids, they are steroids, right? So the patients can stay the same, they can get worse, or it can get better. So yeah, so I just wanted to share that with you. So pregnancy samathila it may improve. That does not affect the baby, doesn't go through the placenta to the baby or anything like that. IgG won't. Yeah, it's by hereditary. Yeah. I think Desitin, I don't see it making it worse or better. So diaper rash and that definitely use the Desitin. I don't think it makes a huge difference. True. But good points. Thank you, Dr. Tillai. Next, let's move on to allergies. You know, it's a common problem. Just tell us a little bit about allergies in general. And I think you focus on the nasal allergies. So tell us a little bit about that. Okay. Nose allergy is a very common problem. இப்போ நமக்கு எல்லாருமே காலையில் இருந்துச்சா கொஞ்சம் லேசு தும்மல் வரும், இருமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோர் தென் 50% ஆஃப் பீப்புள் வில் ஹேவ் திஸ். அது எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா மூக்கு வந்து நார்மலா வந்து அவ்வளவு வீக்கா இருக்காது, பட் அலர்ஜிக் ப்ராப்ளம் வரும்போது மூக்கு கூட வீங்கி இருக்கும். அண்ட் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் இஸ் டஸ்ட் மைட் அலர்ஜி. பட் மற்ற அலர்ஜிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மோல்டு, அனிமல் ஹேர், போலன். ஸோ இவங்க இந்த அலர்ஜி ரைனைட்டிஸ் இருக்க குழந்தைங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து மார்னிங் எந்திரிச்சா கொஞ்சம் ரன்னிங் நோஸ் இருக்கும், கண்ணு கொஞ்சம் வீங்கி இருக்கலாம், கண் அரிக்கலாம், கண்ணீர் வரலாம், எக்ஸ்ட்ரா கண்ணீர் வரலாம், ஹெடேக்ஸ் வரலாம். ஸோ இதில் வந்து the most common is dust mite allergy. Next slide, please. So Dr. Sellapan, a quick thing. There's a message saying that they want to know what eczema is in Tamil. எக்ஸிமாக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். ஓமை தோல் வியாதி. ஓகே.
they just wanted to know. அலர்ஜின்னு சொன்னா ஒரு பொருளுக்கு அலர்ஜின்னு சொல்லி சொன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல. அந்த ஒத்துக்கிறது இல்லங்கிறத ஒவ்வாமைன்னு சொல்றது. இது இப்ப நம்ம ஃபுட் அலர்ஜியா இருக்கலாம், டாக்டர் செல்லப்பன் சொன்ன மாதிரி. இட் மே நாட் பி, யூ மே பி அலர்ஜிக் டு சம் அலர்ஜி. சில பொருள்கள் வந்து ஒத்துக்காது. சில பேருக்கு வந்து ஷெல்ஃப் இஸ் எஸ்பெஷலி நீங்க இங்க மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால ஷெல்ஃப் இஸ்க்கு வந்து சம் பீப்புள் அலர்ஜிக் டு அயோடைன், அது வந்து ஒத்துக்காது. ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது ரேஷ் வந்துச்சுனாலோ இல்ல மூச்சு விடுறதுக்கு திணறல், அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் அலர்ஜி. ஸோ அதுதான் ஒத்துக்காம எந்த பொருள் ஒத்துக்காதோ பொருளோ இல்ல ஆன்டிஜெனோ வேற ஏதாவது டஸ்ட் மைட் அப்படின்லாம் டாக்டர் செல்லப்பன் சொன்ன மாதிரி. அது வந்து ஒண்ணு நம்ம மூச்சு விடுறதா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், உடம்புல படுறதா இருக்கலாம். அது பல மாதிரி ஏதாவது எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் ஒத்துக்கும், பட் அலர்ஜி உள்ளவங்களுக்கு ஒத்துக்காது. ஓகே, இது டஸ்ட் மைட்டுங்கிறது தூசி கிருமி. இது வந்து நார்மலாக மெத்தையில இருக்கும், வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கும், ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கும். ஒரு 5 years old டபுள் பெட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 லட்சம் கிருமி இருக்கும் இந்த மாதிரி. இதான் நமக்கு வந்து அலர்ஜிக்கு. இந்த கிருமி வந்து என்ன பண்ணுறோம்னா நார்மலாக நம்ம தூங்கும்போது நம்ம உடம்புல ஊறி நம்ம உடம்புல இருக்க கொஞ்சம் அந்த ஸ்கின் ஃபிளேக்ஸ்ன்னு சொல்றது, அந்த டெட் ஸ்கின்னை வந்து ஈட் இட். பட் சம் ஆஃப் அஸ் அலர்ஜிக் டு இட். ஸோ நம்ம அலர்ஜி வரும்போது we are not allergic just to the mites, but we are allergic only to the mite particles and the excretions. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து உடம்புல ஊறும்போது we will be breathing all the particles in, and தலைநீலேருந்து மெத்தையிலேருந்து we will be breathing the particles. ஸோ நம்ம எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளோதான் எக்ஸ்பென்சிவ் வேக்யூம் பண்ணாலும் we cannot control. 50 லட்சம் மைட்ஸ் இருக்கும் ஒரு மெத்தையில. ஸோ இதான் மெயின் காஸ் ஆஃப் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ங்கிறது, இந்த மூக்கு அலர்ஜி. இது வந்து அந்த காலத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணோம்னா இந்த ரோல் ஆன் பெட்னு சொல்லுவோம். காலையில ராத்திரி வந்து அந்த மெத்தையை விரிச்சிருவாங்க தரையில, அதுல படுப்போம். காலையில வந்து என்ன பண்ணோம்னா அப்பத்தா ஆயா வந்து எடுத்து வெயில போட்டுருவாங்க. வெயில போட்டு இந்த பைட்ஸ் எல்லாம் செத்துரும். ஸோ அப்போ வந்து அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வந்து இட்ஸ் டிசீஸ் ஆஃப் எஃப்ளூயன்ஸ். நம்ம எல்லாம் வசதி கூட வர வர இந்த we are getting these type of problems. So இந்த இதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சிரமம். We can do some measures to இது வந்து கம்ப்ளீட் எராடிகேட் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா சாஃப்ட் டாய்ஸ், இப்போ வந்து குழந்தைங்க பூரா சாஃப்ட் டாய்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ பெஸ்ட் அவாய்ட் சாஃப்ட் டாய்ஸ். இல்லை நம்ம இன்கேஸ் வி ஹேவ் டு யூஸ் சாஃப்ட் டாய்ஸ், சர்டன் சாஃப்ட் டாய்ஸ் அந்த புள்ளிக்கு தேவைப்படுதா என்ன பண்ணலாம்னா சின்ன டாயா இருந்தா ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு கட்டிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீசர்ல ஒரு 8 hours ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா 2 weeks மைட்ஸ் இல்லாம இருக்கும். அது பிளாஸ்டிக் பையில போட்டோம்னா ஈரமாகாது, டெக்ஸ்சர் மாறாது. ஆல்வேஸ் ஹாட் வாஷ் அண்ட் அது வீடியோ ஆனா இல்லன்னு நினைக்கிறேன். we are not able to see you. Oh sorry. Okay, see me, sorry. Yes, good, thank you. Okay, so we can so in the so to control it, dust mites, then sun the pillow வெயில்ல போடலாம். curtains வந்து hot wash பண்ணணும். So those are the ways to avoid this type of allergy. Right, I mean நீங்க சொன்ன மாதிரி லைக் நம்ம ஊர்ல பாயில படுத்தது எவ்வளவோ வசதி, நம்ம முதுகு வலியில இருந்து டஸ்ட் மைட் வராம இன்னொரு அதை நீட்டா வந்து கொஞ்ச நேரம் வெயில்ல போட்டு எடுத்து வச்சுட்டா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. இப்ப நம்ம வந்து பெட்ல படுக்கும் போது நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் படுத்திருக்கோம், நம்மளோட ஒரு 50,000 கிருமிகள் வந்து சேர்ந்து இருக்குங்கிற போது நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அது இருக்கிறது ஒரு பெனிஃபிட் தான், நம்ம ஸ்கின்னை வந்து கிளீன் பண்ணுது, அதுல டெட் செல்ஸ் எல்லாம் எடுக்குது. பட் சில பேருக்கு அதனால அலர்ஜிஸ் வருது. இப்ப அலர்ஜிக்கும் இப்ப நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அடிக்கடி சளி வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் முக்கியமா என்ன வித்தியாசம்? எப்படி வந்து தாய்மார்கள்லாம் எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? இது ரெண்டும் என்னன்னு? ஓகே, அலர்ஜி வந்து பொதுவா எவ்ரிடே டெய்லி இருக்கும். பட் ஃப்ளூ வந்து இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, ஒரு கிருமி ஒட்டிக்கணுவாங்க. இது பாக்டீரியா இருக்கலாம், வைரஸா இருக்கா, பல மாதிரி கிருமி இருக்கு. அதை ஒட்டினா ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இது இப்போ கோல்டு வரும்போது உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும், தொண்டை சோத்தோட்டு இருக்கலாம், ரன்னிங் நோஸ், காஃப் அண்ட் பாடி ஏக் இருக்கலாம். பட் கண்ணு வந்து யூஸ்வலாக டிஸ்சார்ஜ் இருக்காது, கண்ணு அரிக்காது. இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வந்து மூக்கு அரிக்கும். ஏர்லி மார்னிங் தான் டிஸ்சார்ஜ் இருக்கும், சளி இருக்கும். பட் அதர்வைஸ் சார்ஜ் பி ஓகே. அண்ட் ஃபீவர் டெஃபினெட்லி இருக்காது, சோர் த்ரோட் இருக்காது. So few differences. Right. So I think the fever is main difference. And எப்படி நம்ம வந்து அலர்ஜிஸ் இருக்குங்கிறத நம்ம எதுக்கு அலர்ஜிஸ் இருக்குன்னு எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்? அத ஓகே, அலர்ஜிஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் கிளினிக்கல் டயக்னோஸ் இருக்கும்.
ஹிஸ்ட்ரியிலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ப்ராப்ளம், மெயின்லி என்ன ப்ராப்ளம். பட் ஃபார் ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ், ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா we have to do some further tests. அப்போ வந்து மோஸ்ட் காமன் டெஸ்ட் நான் கிளினிக்கில் பண்ணுறது ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட்ங்கிறது. அது பல மாதிரி இந்த அலர்ஜிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதை வந்து we just prick into the skin and ஒரு half an hour இந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் இஸ் பிளட் டெஸ்ட் ஆர் பேட்ச் டெஸ்ட், பல மாதிரி டெஸ்ட் இருக்குது, நேசல் சேலஞ்ச் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதை வச்சு பிகாஸ் இப்போ என்ன பண்ணோம்னா க்யூர் பண்ணணும்னா, இஃப் யூ வாண்ட் டு க்யூர் த நேசல் அலர்ஜி வி கேன் க்யூர். அண்டக்கு எக்ஸிமா இதை க்யூர் பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். அப்போ நம்ம குணப்படுத்துறதுக்கு we need அந்த எக்ஸாக்ட்லி எந்த அலர்ஜின்னு பார்த்து குணப்படுத்தணும். ஸோ அதுக்கு வந்து we have to do the test. ஸோ ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட் இஸ் த மோஸ்ட் காமன் டெஸ்ட் ஐ டூ இன் மை கிளினிக்கில் நான் பண்ணுறது. ஸோ அலர்ஜிஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ட்ரீட் பண்ணலாம்? நம்ம ரெகுலர் இங்கிலீஷ் மெடிசன்ல அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, அண்ட் வீட்டிலே இருக்க ரெமெடிஸ், வீட்டில் நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாங்கிறத பற்றி சொல்லுங்க. ஓகே, நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மெயின்லி இப்போ டஸ்ட் அவாய்டன்ஸ், அது அலர்ஜன் என்ன அலர்ஜின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது வந்து அது. ஸோ நம்ம வந்து டஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது, பட் நம்ம மினிமைஸ் பண்ணலாம். அந்த just take care of the dust, make sure அந்த doesn't go and play hide and seek in the curtain, pillow to pillow fight பண்ணாம பார்த்துக்கலாம், சாஃப்ட் டாய்ஸ் குறைச்சிடலாம். அந்த அது நம்ம இங்கே மலேசியாவை பொறுத்தவரை வெரி காமன் ப்ராப்ளம் வந்து ஊதுபத்தினால வர அலர்ஜிஸ். ஸோ இது வந்து இப்போ எல்லாம் ரசாயன ஊதுபத்தி, அந்த காலம் வந்து ஒரிஜினல் ஊதுபத்தி இல்லை, ரசாயன ஊதுபத்தி. அது வந்து ரூம் ஏற்றி வச்சிருவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க சொல்லி திஸ் பிள்ளைங்களுக்கு வந்து ஆல்வேஸ் தே ஹேவ் ரன்னிங் நோஸ், இல்லாட்டா ஆஸ்மா அட்டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது போக பொல்யூஷன் we can avoid all smoke and avoid powder. அந்த எக்ஸிமா கூட டாக்டர் மீனா சொன்ன மாதிரி அவாய்ட் பவுடர் ஈவன் ஃபார் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். இன்னொரு வந்து பெட்ஸ். இப்போ பெட்ஸ் வந்து இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் டாபிக். ஏன்னா இங்கே ஏஷியா யூரோப்லாம் நம்ம சொல்லுவோம் வந்து டோன்ட் எக்ஸ்போஸ் டு பெட்ஸ் இனிஷியலி, பட் யூஎஸ்ல வந்து they say முதல் நாள்லேருந்து எக்ஸ்போஸ் டு பெட்ஸ், தட்ஸ் கான்ட்ரவர்ஷியல். பட் பெட்ஸ் வச்சிருந்தா கூட when you have dogs, maybe short haired dogs compared to long haired dogs, and avoid soft toys. அப்புறம் வந்து ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் அவாய்டிங். அப்புறம் வி ஹேவ் மெடிகேஷன்ஸ். வந்து என்னன்னா சேம் அதே எக்ஸிமா மாதிரி ஆன்டிசெமின் மெடிசன், ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங், அண்ட் ஃபாலோட் பை நேசல் வாஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிகர் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ். இந்த மாதிரி வி யூஸ் இஸ் செலைன், உப்பு தண்ணியே வரும் வாஷ். ஸோ அதை பம்ப் பண்ணால் ஒரு மூக்கில் பம்ப் பண்ணால் இட் வாஷ் பண்ணி இன்னொரு மூக்கில் வெளியே வந்துடும் அந்த இது. ஸோ அது வந்து மூக்கை கிளியர் பண்ணி டஸ்ட் மைட்ஸாக வாஷ் பண்ணிடும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து we have like அதே salt water, we have the spray to wash the nose, and then for the bigger children, ரொம்ப serious casesக்கு we use steroid nasal spray. But normally அது நான் என்ன சொல்றேன்னா we use for 2 months and then stop for 1 week and see how's the response, not continuously for more than 2 months. And finally வந்து there's immunotherapyங்கிறது. அது எந்த அலர்ஜின் டயக்னோஸ் பண்ணி அதுக்கும் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட். இப்போ இம்யூனோதெரப்பி we have ஃபார் டஸ்ட் மைட்ஸ்க்கு இருக்கு, போலன்ஸ் இருக்கு, அது மாதிரி நிறைய இது எக்ஸாக்ட்லி அந்த என்ன அலர்ஜி உங்களுக்கு இருக்கோ அந்த அலர்ஜிக்கு மருந்து கொடுத்து we cure the allergic problem. வெரி ட்ரூ. இந்த சால்ட் வாட்டர் வந்து ரொம்ப இந்த நேத்தி பாட்டுன்னு நம்ம ஊர்ல யூஸ் பண்றோம். லைக் ஒரு மூக்குல இருந்து விட்டா அந்த தண்ணியை இன்னொரு மூக்குல இருந்து வெளியில வர்றது. அண்ட் யோகால நம்ம அந்த பிராணாயாமா, டீப் பிரீதிங் எக்ஸசைசஸ், அதெல்லாம் டெஃபினெட்லி வந்து ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் வந்து பண்ணலாம். இட் ஹெல்ப்ஸ் வித் அலர்ஜிஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அலர்ஜிஸ் பற்றி ரொம்ப நல்லா நீங்கள் சொன்னீங்க டாக்டர் செல்லப்பன், வெரி யூஸ்ஃபுல். பட் லாஸ்ட்லி ஜஸ்ட் டு ஃபினிஷ், ஏன்னா இப்போ எல்லாரும் மனசுலையும் இருக்குது இப்போ வந்து எல்லாமே கொரோனா வைரஸ் பேண்டமிக்காக தான் ஒரு வருஷம் இப்படியே போயிடுச்சு. நமக்கு குயிக்காக எங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுங்க. மலேசியாவில் வந்து எப்படி இருக்கு, கோவிடோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, அண்ட் வேக்சினேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. Just one thing about yoga வந்து it's actually a cure for many diseases or control for many diseases. So எல்லாரும் யோகா பண்ணா it will be very good. யூடியூப்ல கூட நிறைய யோகா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, so you can do that. Okay, coming to corona virus, இப்போ வந்து மலேசியால இப்போ ரீசெண்டாக தான் லாஸ்ட் 1 month தான் நாங்கள் வந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால போய்கிட்டு இருக்கு. கேசஸ் நடுவில் ரொம்ப கூட ஆரம்பிச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் குறையுது. குழந்தைங்களுக்கு வந்து கொரோனா வந்து நான் பார்த்துருக்கேன், குழந்தைங்களுக்கு கொரோனா வைரஸ். பட் குழந்தைங்களுக்கு வந்து they are very very mild symptoms தான். சிம்டம்ஸ் ரொம்ப இல்லை. சம்டைம்ஸ் ஜஸ்ட் ரன்னிங் நோஸ், காஃப். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் நம்ம எப்போ பிக்கப் பண்ணுறோம்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொரோனா வைரஸ் இருக்கும்போது the whole family is screened and we pick up those children. But ஹாஸ்பிட்டல் கொரோனா வைரஸ் சிம்டமோட வர குழந்தைங்க நாட் காமன்.
அண்ட் யாருக்குமே ஐசியூ அட்மிஷனா தேவைப்படல. எல்லாருமே வீட்டில் தான் ஹோம் குவாரண்டைன் இருக்காங்க, குவாரண்டைன் சென்டர்ல குவாரண்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம் கேள்விப்படுறதுக்கு. இங்க யூஎஸ்லயும் வேக்சின் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் அடல்ட்ஸ் வந்து இதர் 1 or 2 டோசஸ் போட்டுட்டாங்க. அண்ட் கேசஸும் குறைஞ்சிட்டு இருக்கு. The main message we would say is, நீங்க எந்த கண்ட்ரியில இருக்கீங்களோ அங்க எந்த வேக்சின் கிடைக்குதோ உங்களுக்கு தயவு செஞ்சு வந்து போட்டுக்குங்க. ஏன்னா எல்லா வேக்சினுமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போறத வந்து தடுக்குது, சிவியரா டிசீஸ் வரதை வந்து தடுக்குது. அதை தவிர இது இந்த பெர்சன்ட் இருக்கா அந்த பெர்சன்ட் இருக்காங்கிறது அது பெரிய விஷயமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சீக்கிரம் போட்டுக்குங்க. இன்னொரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கறது என்னன்னா, நம்ம தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் நம்ம இந்த வேக்சின் போட்டுக்கலாமான்னு. சேஃப் தான், நீங்க அவசியம் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க போட்டுக்கணும்னு நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு வர இந்த எதிர்ப்பு சக்தி நீங்க அந்த பேபிக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அது நல்லது. அண்ட் பிரெக்னெண்டா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் இல்லை, பட் மோஸ்ட்லி போட்டுக்கணும்னு தான் சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்து அவாய்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அண்ட் எந்த உங்களுக்கு ஹெல்த் சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க அஃப்கோர்ஸ் உங்க டாக்டரோட பேசி அதை பத்தி நீங்க கலந்துட்டு நீங்க வந்து வேக்சினேஷன் போட்டுக்கலாம். நீங்க டாக்டர் தில்லை, எனிதிங் டு ஆட் டு தட்? எஸ், பிரெக்னன்சி கருத்தரிச்சிருக்கப்ப நல்லா போட்டுக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இது இங்க அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட் வந்து தே ரெக்கமெண்ட் தாய்மார்கள் வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கையில போட்டுக்கலாமான்னு நல்லா போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கரோனா இன்ஜெக்ஷன்னால வர்ற நோயை விட கரோனா நோய் வந்ததுன்னா ரொம்ப அதிகமா அஃபெக்ட் பண்ணும். தாயாரையும் குழந்தைய 2 பேருக்கும் அதிகம் அஃபெக்ட் பண்ணும். அதனால இட் இஸ் சேஃப் டு டேக். ஸோ தைரியமா போட்டுக்கலாம் நீங்க. பட் இஃப் யூ வாண்ட் ஹோல்ட் ஆஃப், கொஞ்சம் பயமா இருக்குது, நான் மாசமா இருக்கேன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா யூ கேன் ஹோல்ட் அண்ட் யூ கேன், நீங்க வந்து டெலிவரி சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல போட்டுக்கலாம், இல்ல ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறதுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம். கர்ப்பத்துல இருக்கிறப்போ அந்த கொரோனா நோய் வந்து கொரோனா எதிர்ப்பு சக்தி வந்து உங்களோட ஆன்டிபாடி வந்து பிளாசென்டா வழியா குழந்தைக்கு போகும். அதனால குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நல்லா எடுத்துக்கலாம். Thank you so much, Dr. Sellapan. உங்களோட நிறைய கத்துக்கணும் எல்லாரும். Thank you very much. And over to you, Dr. Palniappan. Thank you. Thank you very much, Dr. Meena and Dr. Sellapan. And that was a wonderful pediatric session. குழந்தைகள்ல வந்து அலர்ஜி சம்பந்தமா பேசுனீங்க. It was very good. இப்ப வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 10-15 நிமிஷம், அதுக்கப்புறம் திரும்ப வந்து we are going back to the programக்கு போயிடுவோம். உமன்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுல போயிடுவோம். ஸோ அதனால அனௌன்ஸ்மெண்ட்னு வரையில உலக மற்றும் வட அமெரிக்க மருத்துவர்கள் சங்கம் மற்றும் நகரத்தார் ஆரோக்கிய மன்றம், இது வந்து இது நாள் வரைக்கும் நாங்க ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு 1.5-2 வருஷமா, கொரோனாக்கு முன்னாடில இருந்தே பண்றோம். 2019 ஜனவரில இருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2018 கடைசியிலயா ஆர்கனைசேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி இது ஒரு லீகல் ஆர்கனைசேஷனா உருவானுச்சு. 2019 இருந்து பண்றோம். ப்ரோக்ராம் 2 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ முதல் முறையாக வந்து ஃபீல்டு ஒர்க், களத்தில் இறங்குவது. ஸோ வந்து டாக்டர்ஸ் ஆர்கனைசேஷனே நாங்க வந்து டைரக்டா வி ஆர் கோயிங் இன் டு ப்ரொவைடிங் சேரிட்டபிள் கேர். சேரிட்டபிள் கேர் வந்து INPNA ஃபவுண்டேஷன் சொல்லி இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது ரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஸோ இதன் மூலமாக இந்தியாவில் வந்து முதல் முறையாக ஹார்ட் கேம்ப், கார்டியாக் கேம்ப், ஹார்ட் டிசீசஸ்க்கு ஸ்டென்ட் தேவைப்படுறவங்களுக்கு, செஸ்ட் பெயின் இருக்கவங்களுக்கு, மூச்சு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி கண்டினியூஸா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கிரீனிங் கேம்ப் ஒன்று, பரிசோதனை முகாம், இதை நடத்துறதுக்கு திட்டமிட்டுள்ளோம். இது வந்து மே 16ஆம் தேதி டென்டேட்டிவாக திட்டமிட்டிருக்கோம். மே 16ஆம் தேதி கொரோனாவெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், க்ளோஸரா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டாக்டர் மீனா சாத்தப்பன் சொன்ன மாதிரி வேக்சினேஷன் போட்டுக்கிறது தான் ஒரே வழி இந்த பெருநோயில இருந்து, பேண்டமிக்ல இருந்து வெளியில போறதுக்கு. வேற வழி கிடையாது. நேச்சுரலா ஹெர்ட் இம்யூனிட்டி வரும், அதெல்லாம் வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் அ லாங் டைம். நிறைய பேருக்கு அது வந்து இறப்பு விகிதத்தை ஜாஸ்தி பண்ணும். ஸோ அதனால வந்து அதை வாட்ச் பண்றோம். ஹெல்த் கேம்புக்கு வரையில ஹெல்த் கேம்ப் வந்து தஞ்சாவூர்ல பண்றதா டிசிஷன் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர்ல முதல் முறையா, பல ஊர்களில் ஒவ்வொரு ஊர்களையும் போடலான்ட்டு இருக்கோம். அது முதல் முறையா தஞ்சாவூர்ல பண்ணலான்ட்டு இருக்கோம். தஞ்சாவூர்ல வந்து வென்யூ, இடம், டீடைல்டான இன்ஃபர்மேஷன், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், இதெல்லாம் வந்து டீடைல்டா வரும். நாங்க இது ஒரு அறிமுகம் தான் சொல்றேன். இதுல தஞ்சாவூர்ல வந்து ஹால், அதாவது வந்து ரோட்டரி சங்கத்தோட ஹால் மூலம் எடுத்து அந்த ஹாலை உபயோகப்படுத்தி இதை பண்ண போறோம்.
இதை வந்து செட்டிநாடு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஃப்ரம் சென்னையில இருந்து வர்றாங்க. கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் டாக்டர்ஸ், ஜெனரல் டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அவர்களோட நம்மளுடைய NPNA டாக்டர்ஸும் இதை இணைந்து செயல்பட போறாங்க. நானும் பர்சனலாக இந்தியா புறப்பட்டு செல்வதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். ஸோ இத வந்து தஞ்சாவூர்ல மே மாசம் பண்றோம். இதுல வந்து முகுந்து வந்து நகரத்தார் பெருமக்களுக்கு முடிந்தால் நகரத்தார் பெருமக்கள் இருந்து மற்றவர்களுக்கும் பண்ணுவதற்கு முயற்சி செய்ய போறோம். ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் பண்ணுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் எல்லாருக்கும் தெரிய வரும். நகரத்தார் சங்கங்கள் மூலமாகவும் அதை தெரியப்படுத்துவோம். தெரியப்படுத்தல ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு முதல் வரும் 100-125 பேருக்கு தான் இதை செய்ய முடியும். நிறைய பேருக்கு தேவைப்படும். நம் சமூகத்தில் இருப்பவர்கள், எதவாக இருப்பவர்கள், உதவி தேவைப்படுபவர்கள் இந்த ஸ்கிரீனிங் முகாமுக்கு வரலாம், கண்டிப்பாக வரலாம். தஞ்சாவூர் சென்ட்ரலா இருக்கிறதுனால அங்கேயே தஞ்சாவூர்லயே நிறைய நகரத்தார் பெருமக்கள் இருக்காங்க. தஞ்சாவூர் நகரத்தார் சங்கமும் இருக்கு. ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட காலைல 8 மணில இருந்து ஈவினிங் 4-5 மணி வரைக்கும் அதை பண்ண போறோம். பண்ணிட்டு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்க. அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு வந்து உங்களுக்கு மெயினா வந்து இந்த நகரத்தார் ஆரோக்கிய மன்றம் தஞ்சாவூர்ல இருந்து பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து வட அமெரிக்காவில இருந்து உலக மற்றும் வட அமெரிக்கா நகரத்தார்கள் மருத்துவர்கள் சங்கத்தில இருந்து மெயினா இதை பண்றோம். எங்களுடன் இணைந்து தஞ்சாவூர் நகரத்தார் சங்கமும் இணைந்து இதுல பணியாற்ற போறாங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு டீம், புது டீம் அங்க ஃபார்ம் ஆயிருக்கு தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்துல. தலைவர், வைஸ் பிரசிடென்ட் எல்லாரும் இதுல புது டீம் அங்க இருக்காங்க. ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்கா வந்து நீங்க டாக்டர்கள் இதை எடுத்து பண்ணல, நாங்களும் நகரத்தார் சங்கத்துல சப்போர்ட்டிவா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் அஸ் அ ஹேண்ட். அதனால வந்து மிக பெருமையாக இருக்கிறது. அவங்கள இப்ப நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இதுக்கு வந்து ஸ்கிரீனிங் பண்ணி யார் யாருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை, ஹார்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கல அந்த ரெஃபரல் வரும், எங்க அனுப்பலாங்கிறது. சென்னையில செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அது மாதிரி மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாம் நாங்க வந்து நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியும். ரெண்டாவது வந்து பெங்களூர்லயும் நாங்க கனெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க பெங்களூர்லயும் மணிபால் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஜெயதேவா கார்டியாலஜி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அங்கேயும் அனுப்ப முடியும். ஸோ இதுல ஸ்கிரீனிங்ல வந்து ஹார்ட் டாக்டர் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ப்ரொசீஜர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அந்த குடும்பத்தோட பேசி, அந்த பேஷண்டோட பேசி எங்க அனுப்ப முடியுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஏற்பாடு பண்ணிட்டு அதற்கு வந்து இது ஸ்கிரீனிங் கேம்ப் மாத்திரம் தான். இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து டெஃபினட்டா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரையில வந்து 1.5 லட்சம் வரலாம், 2 லட்சம் வரலாம். அது மாதிரி வரையில டாக்டர்கள் சங்கம், உலக மற்றும் வட அமெரிக்க நகரத்தார் மருத்துவர்கள் சங்கம் எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணுவோம். உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற நகரத்தார் சங்கங்கள், உலகம் பூரா இருக்க நகரத்தார் சங்கங்கள் எல்லாரும் வந்து டெஃபினட்டா அதுல சேர்ந்துக்கலாம். தனியார் நிறுவனங்கள், தனியார்கள் யார் வேணாலும் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், டொனேட் பண்ணலாம் டுவர்ட்ஸ் திஸ். ஸோ சேவ் ஹார்ட் ப்ரோக்ராம்னு வச்சிருக்கோம். இதுல வந்து குட் ஹார்ட் சேவ்ஸ் ஹார்ட், அதுதான் எங்களோட டேக் லைனு. ஸோ யார் வேணாலும் இதுக்கு டொனேட் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வெப்சைட்ல இருக்கு. நீங்க நகரத்தார் டாக்டர்ஸ் அசோசியேஷன், நகரத்தார் டாக்டர்ஸ் போட்டீங்கனாலே வந்துடும். அதே மாதிரி நீங்க நகரத்தார் ஆரோக்கிய மன்றம், நகரத்தார் ஹெல்த் கிளப்னு வெப்சைட்ல நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே வந்துடும். அதுல ICICI பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, காரைக்குடியில் ICICI பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், என்ன அமௌண்ட் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்தியன் ருபீஸ்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். US மற்ற நாடுகள்ல இருக்கவங்க இங்க நீங்க யூஎஸ்க்கு அனுப்பணும்னா எந்த நாட்டு கரன்சி வேணாலும் அனுப்பலாம். இந்தியாவுக்கு அனுப்பாதீங்க. இட் ஹாஸ் டு கம் டு USA. யூஎஸ்ல வந்து சேஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ண முடியும், இமெயில் பண்ண முடியும், எல்லாம் வெப்சைட்ல இருக்குது, நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இதுதான் ரெஃபரல் ப்ராசஸ். இதுதான் பேஷண்ட் நாங்க தேர்ந்தெடுத்த பின்னர் அந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண உதவியும் முடிந்தவளுக்கு எப்படி செய்ய முடியுமோ செஞ்சு நகரத்தார் சங்கங்களோட இணைந்து பணியாற்றி இந்த டாக்டர்கள் வந்து we are very happy to work with நகரத்தார் சங்கம்ஸ். நகரத்தார் சங்கம்ஸ் வந்து நம்மளோட பேசிக் யூனிட். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு நம்மளோட பேசிக் யூனிட். ஸோ நாங்க உலகத்துல இருக்க எல்லா மருத்துவரும், நகரத்தார் மருத்துவர்களும் நகரத்தார் சங்கங்களுடன் இணைந்து பணியாற்றினா தான் நம்மளோட பீப்புளுக்கு அந்த பெனிஃபிட் போகும். அதுக்காகத்தான் இந்த கான்செப்ட். நம்மளோட டாக்டர்களோட எண்ணம் வந்து எப்போ வந்து நகரத்தார் சங்கங்களை முடிந்தவரை நம்ம சப்போர்ட் பண்ணி இணைந்து பணியாற்றணுங்கிறது எங்களோட ஒன் ஆஃப் த கோல் அண்ட் விஷன். அதன் தொடர்பாக தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் இணைந்திருக்கிறார்கள். நம்மளும் கூடவே நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா ஹோம்ல, நம்ம ஹோம்ல அவங்களும் இணைஞ்சிருக்காங்க அமெரிக்காவில். ஸோ 2 டீமையும் வந்து குயிக்கா பிரீஃபா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். முதலில் இந்த ஹார்ட் கேம்பை தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் இணைந்து செய்வதால் அவங்கள ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். இந்தியாவில இருந்து அவங்க விருந்தினர்கள் இங்க.
ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து பிரசிடென்ட் ஆஃப் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் முருகப்பண்ணன், இன்ஜினியர் முருகப்பண்ணன். இவங்க தான் பிரசிடென்ட். முருகப்பண்ணன் இருக்கீங்களா? இருக்கேன். ப்ளீஸ் கம் இன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட மெசேஜ் இமெயில் நேற்று பார்த்தேன். வெரி குட் சப்போர்ட் ஃப்ரம் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம். உங்க டீமுக்கு முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ். புது டீம் அங்க ஃபார்ம் ஆயிருக்கீங்க, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. நீங்க உங்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக நகரத்தார் மருத்துவர்கள் அனைவருக்கும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஓரிரு வார்த்தைகள் ஜாயிண்டா செய்யறத பத்தி சொல்லுங்க. மே மாசத்துல நம்ம சேர்ந்து செய்யறோம். Good morning to everybody. I am proud of you all doctors. With pleasure, I am joining in the meet. We extend our hearty welcome to you all for the heart camp to be conducted in Tanjavur on May 16. Thanks to INPNA and NSC, I will support my level best to conduct the heart camp. அண்ணன் டாக்டர் பழனியப்பண்ணனுக்கும் நாராயணனுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்துக்கு ஐ வில் கிவ் மை சப்போர்ட். அதாவது இந்தியாவில் நடக்கிற எந்த கேம்புக்கும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை ஐ வில் டூ இன் ஃபியூச்சர். தேங்க்யூ ஆல். Thank you so much Anna. Thank you. We appreciate your help. Thank you முருகப்பண்ணன். அடுத்தது வந்து I want to welcome மிஸ்டர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் வந்து ராங்கேயத்தை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து ரோட்டரி கிளப் ஹாலை வந்து நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த திட்டம் மே மாசத்துல வரதுக்கு முன்னாடியே பலரும் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்திலிருந்து கை கொடுத்து உதவுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. மிக பெருமையாக இருக்குது. வாங்க மிஸ்டர் சுப்பிரமணியம் ஃப்ரம் ராங்கியம் செட்டில்ட் இன் தஞ்சாவூர், ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்க. ப்ளீஸ் கம். சுப்பிரமணியம் இருக்கீங்களா? எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்துக்கு இந்த வாய்ப்பினை நான் வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் நீங்க எல்லாருமே ரொம்ப அருமையா தமிழ் பேசுறீங்க. எங்களோட நல்லா தமிழ் பேசுறீங்க. தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களோட நீங்க எல்லாரும் நல்லா அழகா தமிழ் பேசுறீங்க. பிரசிடென்ட் இங்கிலீஷ்ல பேசணும்னா எனக்கு இங்கிலீஷ்ல பேச தமிழ்ல பேசணும்னு தெரியல. So thank you so much. I'll try to keep it brief. I'm in charge. My name is Subramaniam. I'm in charge of logistics and the venue. I've been assigned that role by Narayanan. And please keep in touch with me for whatever. I'm the footman for our president. So whatever requirement you want there in that place regarding this camp, please let me know and we'll do it for you. Thank you so much. Thank you very much. Thank you very much. We also have நாராயணன். இவங்க வந்து he's also one of the vice president from தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம். நாராயணன் வந்து எங்க சைட்ல இருந்து ரொம்ப முக்கியம். அதாவது நான் சொல்றது நகரத்தார் ஆரோக்கிய மன்றம் சைடு. ஸோ நகரத்தார் ஆரோக்கிய மன்றம்ங்கிறது வந்து நாங்க உலகம் பூரா இருக்கக்கூடிய நகரத்தார் மருத்துவர்கள் நடத்தக்கூடிய ரோட்டரி கிளப் மாதிரி நடத்தக்கூடிய நகரத்தார் ஆரோக்கிய மன்றம். இதுக்கு தஞ்சாவூருக்கு ரீஜனல் டைரக்டராக நாராயணன் இருக்கிறாங்க. அவங்க தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்திலும் இருக்காங்க. ரெண்டு பக்கமும் இருக்காங்க. நம்மளோட மெயின் மேன் இவங்களோட நம்மளோட அகில உலக நகரத்தார் ஆரோக்கியம் என்ற செக்ரட்டரி விபால் ஃப்ரம் டொரண்டோ கனடா, இவங்க எல்லாம் சேர்ந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை ஸோ நாராயணன் வாங்க, நகரத்தார் ஆரோக்கியம் என்ற தஞ்சாவூர் கிளையோட டைரக்டர், ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்க. இவங்க தான் மெயின் பர்சன் அங்க எடுத்து இதை தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தோட கொலாபரேட் பண்ணி இதை நடத்தி கொண்டுட்டு வர்றதுக்கு. நாராயணன் இருக்கீங்களா? மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ண நாராயணன் நான் பாக்குறேன். அன்மியூட் பண்ணிங்க, நீங்க பேசுறீங்கன்னா மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால பேச முடியும். He's trying to unmute. So நாராயணன் இன்னும் அன்மியூட் பண்ணல. நீங்க அந்த மைக் மாதிரி ஒன்னு இருக்கும் ஐகான், அதை ட்ரை பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். லெஃப்ட் சைடுல ஒரு மைக் மாதிரி இருக்கும்ல, அந்த இது கிளிக் பண்ணுங்க. பாட்டம்ல கிளிக் பண்ணி பண்ணுங்க அன்மியூட். ஹலோ, கேக்குதானே? கேக்குது. நாராயணன் வாங்க. நல்லா கேக்குது, உங்க குரல் அருமை. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஹார்ட் கேம்ப் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து தஞ்சாவூர் கொடுத்ததுக்கு முதல் நன்றியை அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹார்ட் கேம்ப வேர்ல்டு வைட்ல இந்தியாவில ஃபர்ஸ்ட் நடத்துறீங்க. பயங்கர சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் எல்லா ஹெல்ப்பும் சிறந்த முறையில செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இது நம்ம நகரத்தாருக்கு பெரிய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம்.
அதுக்கு முதல் வாய்ப்பு தஞ்சாவூருக்கு கிடைச்சதுக்கு தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி நாராயணன். ஸோ மெயின் பர்சன், தேங்க்யூ வெரி மச். ஸோ தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம், we are very happy to work with you. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூட்ஸ் தேர். நம்ம வந்து ஃபர்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் வரும், எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கூடையும் வாட்ஸ்அப்லையும் வரும், இமெயில்ஸ்லயும் வரும், ஃபர்தர் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் கன்க்ளூட்ஸ் தட். அப்ளிகேஷன்ஸ் இருக்கு வெப்சைட்ல, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி அந்த கேம்ப்ல வர்றவங்க தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நாங்களே அதை எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்து அதை ஹெல்ப் பண்ண முடியும். முதல் 100ல இருந்து 125 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு பண்ணுவோம். திரும்பவும் இது பண்ற ஐடியா இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் 6 monthsல இன்னொரு கேம்புக்கு இது மாதிரி கொண்டுட்டு வரதுக்கு ஐடியா இருக்கு. இருதய நோய் நம் நகரத்தார் சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை உலக மற்றும் வட அமெரிக்க நகரத்தார் மருத்துவ சங்கம் அதுக்கு ஒரு தீர்வை கொண்டுட்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் ஹெல்த்தியான ஒரு லைஃபை கொடுக்கணுங்கிறது தான் இதனோட குறிக்கோள். நெக்ஸ்ட் இதுல வந்து இப்போ ஹோம் கிரவுண்டுக்கு வர்றேன். ஹோம் கிரவுண்ட்ல I'm very happy to tell everyone and share with everyone, நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா, எங்களுடைய இங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நகரத்தார் சங்கம். இது டாக்டர் சொக்கலிங்கம் ஃப்ரம் சீப்ரிங் புளோரிடா, அவங்க இதனோட ஃபவுண்டர். 1976ல ஹீஸ் அ கார்டியாலஜிஸ்ட். அவங்கள்ட்ட பேசினேன், அவங்கள்ட்ட ரீசெண்டா பேசல. அவங்க இது நல்ல ஒரு இதா இருக்குது, மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் NSNA-யோட நம்ம போடணும். நீங்க போட்டுட்டு அதே மாதிரி தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தோடையும் சேர்ந்து நீங்க வந்து இந்த ஹார்ட் கேம்பை நீங்க முதல் நம்ம டாக்டர் சங்கம் பண்றது மிக்க சந்தோஷமா இருக்குது, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து we went into a memorandum of understanding, புரிந்துணர்தல் ஒப்பந்தம். இது நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்காவோட இப்ப ரீசெண்டா May 1 பண்ணியிருக்கோம். ஸோ நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்காவுடன் இணைந்து அவருடன் பணியாற்ற போறோம். ஸோ யுனைடடா நாங்க இங்க இருந்து பண்ண போறோம். ஸோ பல நகரத்தார் சங்கங்களோட சேர்ந்து அந்தந்த ஊர்களை, திருச்சியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், காரைக்குடியா இருக்கட்டும், எல்லா நகரத்தார் சங்கங்களோட இணைந்து இந்த மாதிரி கேம்ப்ஸை பண்றது வந்து அந்தந்த ஊருக்கு நம்ம வந்து அதை கொண்டுட்டு போக முடியும், இந்த பெனிஃபிட்ஸை கொண்டுட்டு போக முடியும். அதுதான் வந்து உலகம் பூரா இருக்கக்கூடிய நகரத்தார் மருத்துவர்களோட ஒரு கோல் அண்ட் விஷன். அதன் காரணமாக இந்த புரிந்துணர்வுல நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்காவோட பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வாண்ட் டு வெல்கம் அதனோட பிரசிடென்ட், NSNA பிரசிடென்ட் மிஸ்டர் கார்த்திக் ஸ்வர்ணம். இவங்களை வந்து I want to introduce to everyone, and I would request கார்த்திக் ஸ்வர்ணம் அண்ணன் to speak a couple of words, few words, please சொல்லுங்க. Okay, thank you, Dr. Palniappan. அனைவருக்கும் வணக்கம், good evening and good morning from wherever you're watching. I really appreciate the opportunity. Again, Nagarathar Sangam of North America, I think we're a large association in North America, and one of our mottos is together we're stronger, and we truly believe in it from our bottom of our heart, right? So in that perspective, I think we established a memorandum of understanding, starting March 1st between NPNA and NSNA. Right? I think we consider that as a sister organization, and our charter and goals have a lot of complementary features, and due to that fact, I think it makes a lot more sense. So we will collaborate and will support you through the causes, right? Our focus, Nagarathar Sangam of North America's focus is primarily charitable causes, and supporting our Nagarathars and Nagarathar associations in the endeavors that they pursue, right? So from that perspective, I think it'll be very complementary, and we're happy to support. And hopefully, down the road, we will conduct a lot more camps and a lot more opportunities in various parts of the Chettinad villages, which we would like to work with NPNA. So absolutely, if anything that we can do along the way, please let us know. And I think we're here to help and collaborate and work together. Thank you. Thank you very much, Mr. Karthik. Thank you very much. So yeah, that is our goal. நம்ம வந்து வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லா நாங்கள் டாக்டர்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து we want to support our நகரத்தார் சங்கம்ஸ் and serve our community, and so we have the same goal. Thank you so much. And also next வந்து I would like to introduce Mr. Kasi Annamalai. Kasi Annamalai is the secretary for Nagarathar Sangam of North America. வட அமெரிக்கா நகரத்தார் சங்கத்துக்கு செக்ரட்டரி. இவங்க வந்து எங்களோட டாக்டர் சைட்ல இருக்க டாக்டர் சங்கத்தோட செக்ரட்டரி டாக்டர் லக்ஷ்மணனோட சேர்ந்து இருவரும் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்ததில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது.
நாங்க பிரசிடென்ட்ஸ் 2 பேர் இருந்தாலும் இவங்க செக்ரட்டரிஸ் 2 சைடுக்கும் பாலமாக இருந்து இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்ததுல மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. And I would like to welcome Mr. Kasi Annamale, Secretary of Nagarathar Sangam of North America, to say a few words about our joint memorandum of understanding. Please welcome. All right, Dr. Palni, thank you very much. As Karthik said, we are very excited with this opportunity. And if you look at NSNA, Nagarathar Sangam of North America, we have been there for over 45 years now. And it's one of the oldest regional groups that we have. And we have over 1,000 life members, and about 23 regions are a part of this NSNA. And we have about 23 regional secretaries, and it goes from region to region. Right now, Chicago is a host for the next couple of years. We have a strong health and humanitarian committee also under NSNA, and they have been doing this work all along. Like they have this medical camps, and even during COVID time, we reached out to almost 25 Nagarathar villages, and we distribute grocery bags. So we have a footprint in India as well. So we are willing, hoping, and we know that you are a nice professional group for us to partner. And we have been running some health camps on ourselves. Now with this partnership, we become stronger, and we want to make sure we make some very good impact to our back home Nagaratars. That is our pledge, and that is our reasoning behind the MOU. We have a strong, dedicated group. We are willing to partner, and we'll take this to the next level. And we wish all your heart camp a very best. And we'll also partner with it and see if some of our doctors can also participate in it. Thank you very, very much. Thank you very much, Kasi Annamale avargale. So that concludes the introduction of the memorandum of understanding partners. So நான் சொன்ன மாதிரி வந்து டாக்டர்ஸ் ஆர்கனைசேஷன் நாங்க வந்து வேர்ல்டு வைட் இருக்கோம். ஸோ மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், எல்லா இடத்துல இருந்து டாக்டர்ஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 200க்கு மேற்பட்ட தினமும் இன்னமும் சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்தியால இருந்து நிறைய யங் டாக்டர்ஸ் நிறைய பேர் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாக்டர்ஸ் 10ஆவதுக்கு வந்து நகரத்தார் ஆரோக்கிய மன்றம் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 1800 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு வைட் ஆர்கனைசேஷன். நம்மளோட கோல் வந்து அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய நகரத்தார் சங்கங்களோட எப்பப்ப முடியுமோ அப்பப்ப வந்து அவங்க பண்ற ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளும் சேர்ந்து பண்றதுக்கு, டாக்டர் சப்போர்ட் பண்றதுக்கு we are very willing and we will be unitedly doing it. அதே மாதிரி வந்து we will also go through all the நகரத்தார் சங்கம்ஸ் globally to support our patients. எந்தெந்த பேஷண்ட்ஸை தேர்ந்தெடுத்து கொண்டு வரமோ we will support those patients through. So any நகரத்தார் சங்கம் can support to our patients at any time. So thank you very much, Tanjavur Nagarathar Sangam President and Vice President, and thank you very much, Nagarathar Sangam of North America President and Vice President. We are excited about the joint operation together. And இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை வந்து I want to introduce டாக்டர் லக்ஷ்மணன். டாக்டர் லக்ஷ்மணன் வந்து he is the Secretary of வட அமெரிக்கா மற்றும் உலக நகரத்தார் மருத்துவர்கள் சங்கத்துக்கும் நகரத்தார் ஆரோக்கிய மன்றத்துக்கும். ஸோ வந்து he is the Secretary of டாக்டர் சைடு. அவங்க தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து என் கூட இணைந்து இதை யுனைடடா கொண்டு வந்து இதை செஞ்சு கொண்டு வந்ததுக்கு. ஸோ I would like Dr. Lakshman to say a few words. Dr. Lakshman, please join. He is a psychiatrist from Texas. Thanks, Dr. Palniappan. Good morning and good evening. Greetings from NPNA and NHC. First, our sincere thanks to our NPNA and NHC members and supporters and well-wishers. Without your active participation, our organization could not have accomplished so much in such a short time. The main thing I am going to talk today is about the MOU between the Memorandum of Understanding between NSNA and NPNA. We are very proud and privileged to have signed the MOU, the Memorandum of Understanding, with NSNA, the Nagarathar Sangam of North America, currently headquartered in Chicago. I want to thank Mr. Karthik Swarnam, the president, and Mr. Kasi Annamale, the secretary, and the EC committee, NSNA EC committee, the NSNA AC committee, and all NSNA members for this memorandum of understanding. And a big thanks to Karthik and Kasi. And also I want to thank Dr. Lakshmanan Annan from St. Louis, who helped to forge this partnership between NPNA and NSNA. When we started talking
to NSNA about this partnership. They were equally as excited as we were in forming this alliance in the best interest of our community. Together, I think we can do great things and moving forward in the future. And finally, I want to thank the NPNA EC Committee, NHC EC Committee, and a few words about President Palniappan of NPNA for his excellent leadership, his enthusiasm, his energy, commitment, determination, especially keeping the momentum of NPNA's growth. So thanks to everyone for giving this opportunity to serve in the EC with NPNA. Thank you very much. Thank you, Dr. Lakshmanan. So yes, we don't want to miss Dr. Lakshmanan, colorectal surgeon from Chicago, Illinois. He has been in contact with NPNA since 2019 September. அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து இதை இனிஷியேட் பண்ணி கொண்டு போனதுல வந்து டாக்டர் லக்ஷ்மணன் நீங்க உங்களோட சப்போர்ட் வாஸ் phenomenal. So thank you very much for everyone for the memorandum of understanding, and thank you very much for the Tanjavur Nagarathar Sangam President and Vice President. So that concludes the introduction of all our memorandum of understanding partners. And I am going to thank all the panelists. It's a great program. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர் மீனா சாத்தப்பன் and Dr. Thilakarasi Kannappan take over. Thank you all. We have limited time left, but I mean not for the Zoom session itself, but we'll try to, we have நிறைய விஷயம் அவங்களோட பகிர்ந்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. நாங்க கூடிய அளவு பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகளையும் பெண்களுக்கு வந்து கேன்சர் இது வரது எப்படி தடுக்கிறதையும் பத்தி we are going to talk about it, discuss about it. So hopefully you will benefit from that. I really wanted them to have more time, but we'll try and do our best. Okay, so Dr. Thanirmalai is going to talk first. I'm going to be posing some questions. First question, முதல் கேள்வி வந்து நிறைய தாய்மார்கள் கேட்கிற கேள்வி வந்து மாதவிடாய் வந்து என்ன நார்மல் மாதவிடாய் வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வரணும், எப்ப ஆரம்பிக்கணும், எப்போ வந்து அது பிரச்சனையா இருக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் தண்ணீர் ஆரம்பிங்க. You're muted, Tanir. Can you? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மாதவிடாய் பிரச்சனை வந்து சகஜமா எல்லாருக்கும் ஏற்படும். முதல்ல அதுக்கு வேண்டி முதல்ல எது நார்மல்னு நம்ம பாத்துக்கணும். நார்மலா எது வருதுன்னு. சாதாரணமா எல்லாருக்கும் மாதவிடாய் வந்து 4ல இருந்து ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா வரும். இதுதான் இயற்கையா வர்றது. சில பேருக்கு வந்து அது 10 நாள் 12 நாள் போனுச்சுன்னா அது வந்து அப்நார்மல். இது நீங்க வந்து மருத்துவரை பார்த்து பரிசோதனை பண்ணிக்கணும். முதல் கிரைட்டீரியா. 2வது கிரைட்டீரியா அந்த சைக்கிள்னு சுழற்சி, மாதவிடாய் சுழற்சின்னு சொல்லுவோம். அது வந்து சராசரி பெண்களுக்கு வந்து 28 நாளுக்கு ஒருக்கா வரும். இது சாதாரணமா எல்லாருக்கும். சில பேருக்கு 21 நாள்ல வரலாம், சில பேருக்கு 35 நாளுக்கு வரலாம். இது 24 நாள்ல இருந்து 35 நாளைக்கு ஒருக்கா வந்துச்சுன்னா அந்த சுழற்சி இது வந்து நார்மல் மாதவிடாய் சுழற்சி. இது வந்து நார்மல் பீரியட்னு சொல்லுவோம். சில பேருக்கு 2 மாசம் 3 மாசம் பீரியடே வராது, மாதவிடாயே வராது. அப்படி இருந்தா அது வந்து அப்படி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க மருத்துவரை பார்த்து பரிசோதனை பண்ணிக்கணும். 2. 3வது மாதவிடாய் வரும்போது 6ல இருந்து 7 நாள் வரும்போது ரத்த கட்டியா போனாலும் அது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சாதாரணமான காரணத்தினால அது மாதிரி ரத்த கட்டி வராது. அதிகமா வந்துச்சுன்னா அதுக்கும் நீங்க மருத்துவரை பார்த்து பரிசோதனை பண்ணிக்கணும். 4வது கிரைட்டீரியா வந்து இந்த பீரியட் சுழற்சி வருதுல, இந்த 2 மாதவிடாய்க்கு நடுவுல தீட்டு படக்கூடாது. ரத்தம் பட்டுச்சுன்னா அதுவும் மருத்துவரை சந்திச்சு நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. சோ ஒவ்வொரு பெண்களுக்கும் 21 நாளுக்கு குறைவா மாதவிடாய் வந்தாலோ 35 நாளைக்கு அதிகமா மாதவிடாய் வந்தாலோ நீங்க மருத்துவரை பார்த்து சந்திச்சு பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. இதான் என்னோட பதில். வெரி குட். இது வந்து மாதவிடாய் வந்து அதிகமா வர்றதுனால என்ன பிரச்சனை வரும்? மாதவிடாய் அதிகமா வந்தாலும் குறைவா வந்தாலும் மாதவிடாய் அதிகமா வந்ததுனால என்ன ஆகும்னா இயற்கையா பெண்களுக்கு வந்து உடம்புல வந்து இரும்பு சக்தி ரொம்ப குறைவு. இப்ப நம்ம உலகத்துல எல்லா பெண்களையும் பாத்தீங்கன்னா 60% பேருக்கு வந்து இரும்பு சக்தி இயற்கையாவே குறைவா இருக்கு. என்ன காரணம்னா ஒண்ணு வந்து அவங்க மகப்பேற்று குழந்தை பிறக்கிறதுனாலயும் குழந்தை கருத்தரிக்கிறதுனாலயும், 2வது வந்து மாதவிடாய் ரெகுலரா போறதுனாலும், சில பேருக்கு அவங்களுக்கு வந்து
மூளை கட்டி இருக்கும். அதனால ரத்தம் வந்து அதிகமா சேதமாகும். இயற்கையா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல வந்து ரத்தம் இரும்பு சத்து வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து இது மாதிரி ரத்தம் அதிகமா போனுச்சுன்னா உடம்புல ரத்தம் குறைவா இருக்கிறது வந்து நம்ம வந்து அனீமியான்னு சொல்லுவோம், ரத்த சோகைன்னு சொல்லுவோம். அதனால நம்ம மருத்துவரை பார்த்து சந்திச்சு ரத்த பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. அதுல வந்து அனீமியாவுக்கான ஹீமோகுளோபின் டெஸ்ட் செஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அயன் லெவல் ஸ்டோர் எப்படி இருக்குன்னு பாக்கணும். சீரம் ஃபெரிட்டின் லெவல்னு சொல்லுவோம். அது ஒண்ணுதான் நமக்கு கரெக்டா தெரியும் என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து ரத்த குறைவு எவ்வளவு இருக்குன்னு. என்னென்ன காரணங்களால அப்படி அதிகமா மாதவிடாய் போறது? சாதாரணம் என்ன காரணங்கள்? சாதாரணமா ஆச்சு. இப்ப சாதாரணமா பார்த்தா பெண்களுக்கு வந்து 12 வயசு 11 வயசுலதான் மாதவிடாய் வர ஆரம்பிக்கும். முதல் வயதுக்கு பருவம் வரக்கூடிய வயது அது மாதிரி. அப்புறம் மாதவிடாய் நிக்கிறது வந்து 45 வயதுல இருந்து 52 வயது வரைக்கும் உங்களுக்கு மாதவிடாய் நின்றுரும். அதை வந்து நம்ம வந்து மெனோபாஸ் முழுக்க நின்றுச்சுன்னு சொல்லுவாங்க, சில பேரும் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சிருப்போம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அது அந்த ஸ்லைட் பார்ப்போமா? ரெண்டாவது ஸ்லைட் காட்ட சொல்லுங்களேன். அடுத்த ஸ்லைட் போடுங்க. அடுத்த ஸ்லைட் அதுக்கு அடுத்த ஸ்லைடு. இந்த படத்துல பார்த்தோன்னா இதுதான் நம்மளுக்கு கர்ப்பப்பை இருக்கு. கர்ப்பப்பை நுழைவாயில், அதுல புற்றுநோய் வந்தாலும் ரத்தம் அதிகமா படும். ரெண்டாவது ரெண்டுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து கருப்பை. அதுலதான் நமக்கு வந்து குழந்தை பிறக்கும் போதே பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அதுல வந்து முட்டை ஓவரியில வந்து ஓவரின்னு சொல்லக்கூடியதுல முட்டை அதுல நம்ம ஒரு 5 லட்சம் 6 லட்சம் முட்டையோட நம்ம பிறந்திருப்போம். அந்த முட்டை தான் ஒவ்வொரு மாதமும் பருவம் அடைந்ததுன்னு 11 வயசு 12 வயசு பருவம் அடைஞ்ச போது ஒவ்வொரு மாதமும் ஒரு முட்டை இல்ல 2 முட்டை வெளியாகும், வளர்ச்சி அடைஞ்சு வெளியாகும். அது கருத்தரிக்கலைன்னா அது மாதவிடாயா வெளியில வரும். இதுதான் இயற்கை. அது இந்த கருப்பையில உள்ள முட்டை அளவு குறைந்ததுன்னா அந்த மாதவிடாய் சுழற்சி வராம போயிடும். அப்பதான் நம்ம அது வந்து மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடியும் இல்ல பருவம் அடைஞ்சு வயதுக்கு வந்த பிறகு ஒரு 13-14 வயதுல வந்து மாதவிடாய் சுழற்சி வந்து சரியா வராது. சில பெண்களுக்கு வந்து 60 நாளைக்கு ஒருக்கா வரலாம், இல்ல 90 நாளைக்கு ஒருக்கா வரலாம். இதனால அவங்க பயந்து போய் மருத்துவரை சந்திச்சு பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அப்ப இயற்கையா பண்ணி பார்க்கும்போது நம்ம யூஸ்வலா அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்போம், பெல்விக் அல்ட்ராசவுண்ட். அதுல கர்ப்பப்பையிலையும் முட்டைப்பையும் நார்மலா இருந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லை, நம்ம சாதாரணமா பரிசோதனை பண்ணி பார்த்தா வயது வந்த பிறகு மாதவிடாய் சுழற்சி வந்து சரியா வந்துடும். அதே மாதிரி மெனோபாஸ் ஆகிறவங்களுக்கும் அந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல பீரியட் தள்ளி போகும். மாதவிடாய் 60 நாள் இல்ல 90 நாளைக்கு ஒருக்கா வரலாம். இல்லைன்னா சில சமயம் அதிகமா மாதவிடாய் நிக்காம 15 நாள் 16 நாள் கூட வரலாம். இதனால ரத்த அளவு குறைஞ்சு போகும். சோ அத சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. என்னோட டாக்டர் வந்து 12 வயசு ஆயிடுச்சு, அவளுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் இருக்குது, அதை ரெகுலர் ஆகணுமா இல்ல இஸ் இட் நார்மல்? அது ஐ திங்க் பீடியாட்ரிஷியன் இஸ் ஹியர் டு ஷீ வில் ஆல்சோ அட்டெஸ்ட் தட். சரி ஆச்சி, அடுத்த ஸ்லைட் மாத்த சொல்றீங்களா? யா கோ ஹெட் அண்ட் wherever you can change. ஓகே, இதுதான் நம்ம எல்லாருமே மெடிக்கல் ஸ்கூல்லயும் சரி 13-14 வயசுல ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம் 8வது 9வதுல. அப்ப படிக்கும் போது ஓரளவுக்கு நம்ம கத்துருப்போம் இல்ல கத்துக்கிட்டாம இருந்திருப்போம். இப்ப இதை நம்ம எல்லாருக்கும் ரீகேப் பண்றது எப்படின்னா, மூளையில வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் 2 ஹார்மோன் நமக்கு சுரக்கும். அது வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH சொல்லுவோம். ரெண்டாவது வந்து LH. அது வந்து மாறி மாறி வரும். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா முதல்ல FSH ஹார்மோன் மூளையில இருந்து சுரந்து வரும்போது அது வந்து முட்டைப்பையில உள்ள முட்டையில அதுல உள்ள முட்டையை வளர்ச்சி அடை செய்யும். அந்த முட்டை வளரும் போது உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் வந்து முட்டை ஓவரியில இருந்து வர்றதுனால அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து கர்ப்பப்பையில வளரக்கூடிய சதையை வளர அடையும். எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம் கர்ப்பப்பையில. அது வளர்ந்து வரும். வளர்ந்து அந்த ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஓரளவுக்கு நிறையமா ஒரு 15-16 நாள்ல நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம மூளைப்பையில ஈஸ்ட்ரோஜன் நல்லா வளர்ந்துருச்சுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு 2வது ஹார்மோன் LH பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து வரும்போது
அது வந்து முட்டையை வெளியாக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும். அப்ப முட்டை வெளியானோன்னு அந்த சமயத்துல முட்டை வந்து அந்த கர்ப்பப்பையில வந்து ஒரு 24 மணி நேரம் 36 மணி நேரத்துக்குள்ள அது கரு தரிக்கணும். இல்லைன்னா அந்த முட்டை வந்து அவங்க கரு தரிக்க மாட்டாங்க பெண்கள். அந்த சமயம் தான் ரொம்ப முக்கியமான சமயம் குழந்தை எடுத்துக்கணும்னா. இல்லைன்னா அது என்ன ஆகும்னா அந்த முட்டையிலிருந்து ப்ரொஜெஸ்ட்ரோன்ங்கிற ஹார்மோன் அந்த ஓவரியில இருந்து சுரக்கும். அது வந்து எண்டோமெட்ரியம்ங்கிற அந்த கர்ப்பப்பையில வளரக்கூடிய சதையை வந்து நல்ல திடகாத்திரமா வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க மாதம் கருத்தரிச்சா அந்த குழந்தை வந்து அந்த கர்ப்பப்பையில சேர்ந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு. அப்படி அவங்க கருத்தரிக்கலைன்னா 28, 29 நாள்ல எல்லா ஹார்மோனும் குறைஞ்சு போயிடுறதுனால ஹார்மோன் இல்லாம போயிடும். ஹார்மோன் இல்லாம போனதுனால உங்களுக்கு வந்து மாதவிடாய் அந்த கர்ப்பப்பையில வளரக்கூடிய சதை உடைஞ்சு பீரியடா வரும். அதுதான் சில பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து ஏன் பீரியட் வந்து ஒருத்தங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா போகுது, ஒருத்தங்களுக்கு குறைவா போகுதுன்னு. அது அளவு எவ்வளவு பீரியட் வருதுன்னு வச்சு நம்ம வந்து கவனிக்க முடியாது. நம்ம ஒருத்தங்களுக்கு பீரியட் ஜாஸ்தியா போயிடும். ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு பாகம் அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோனும் வேற வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு வந்து பீரியட் அளவு மாறி மாறி வரும். அந்த பீரியட் எவ்வளவு அளவுக்கு போகுதுன்னு வச்சு நமக்கு சொல்ல முடியாது. உடம்புல ரத்தம் குறைஞ்சு இருக்கா இல்லையான்னு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறதுல நல்லது. இதனாலதான் அந்த 12 வயசு 14 வயசு உள்ளவங்களுக்கு இந்த ஹார்மோன் சுழற்சி சரியா இல்லாதனாலதான் பீரியட் மாதவிடாய் வந்து தள்ளி போறது. அதே மாதிரி பெண்கள் மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் முட்டை அளவு குறையறதுனால அந்த மாதவிடாய் வந்து 60 நாளுக்கோ 90 நாளைக்கோ ஒருக்கா வரும். அப்புறம் கடைசியா நின்னுரும். ஒரு வருடத்துக்கு மாதவிடாய் வராம இருந்துச்சுன்னா அவங்க வந்து மெனோபாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மேக் இட் ஷார்ட் எல்லாத்தையும் ஒன்னா கண்டென்ஸ் பண்ணி சொல்றேன்னு சொன்னா, முதல் 2 வருடங்கள் முதல் ஆரம்பிச்ச உடனே முதல்ல பெண் வந்து வயசு படுறப்போ அது 11 வயசா இருக்கலாம் இல்ல 14 வயசா இருக்கலாம். அது கொஞ்சம் ஜெனட்டிக் இதுவும் இருக்கு, இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அம்மா வந்து எந்த வயசு பண்ணாங்கிறது பொறுத்து. ஆனா இப்போ நியூட்ரிஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால மீனா கேன் அட்டெஸ்ட் ஆல்சோ. இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. 11 வயசுல ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் அம்மா எல்லாம் வந்து 12, 14 வயசு ஆரம்பிச்சாங்க. இப்போ 11 வயசு. ஆனா முதல் 2 வருஷம் இந்த பிட்யூட்டரி அந்த ஆக்சிஸ் வந்து இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஸோ சம்டைம்ஸ் நார்மலாவே வந்து ஒரு 2 மாசம் தள்ளி போகலாம், இல்ல ரெகுலரா வந்துடலாம். முதல் 2 வருஷத்துக்கு வந்து அப்நார்மல் இருந்தா ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லை. அது தொடர்ந்து அதே மாதிரி அப்நார்மலா இருந்துச்சுன்னா நிச்சயமா டெஃபினட்டா டாக்டர் பாருங்க. அதிகமா போறதும் குறைவா போறதும் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலி ஹிஸ்டரி. தாயாருக்கு எப்படி இருந்துச்சு, கூட இருக்க ஆச்சி தங்கச்சிங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருந்தது, அதெல்லாம் பொறுத்து கூட வேறுபடலாம். சோ மெனபாஸும் அதே மாதிரிதான். 45 வயசுல முதல்ல அந்த காலத்துல வந்து 45 வயசுல நின்று இருந்தாங்க. இப்போ வந்து 52 இஸ் நார்மல் ஏஜ் ஃபார் மெனபாஸ். கொஞ்சம் சீக்கிரம் வரலாம், கொஞ்சம் தள்ளி வரலாம். ஆனா அதுக்கப்புறமாவோ இல்ல இன்பிட்வீனா இது பண்ணா அது அப்நார்மல், டெஃபினெட்லி கெட் செக். ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन கேட்டிருக்காங்க, கேன் ஐ கெட் பிரெக்னன்ட் ஆன் மை பீரியட்? ஆச்சி மாதவிடாய் சுழற்சியா வரும்போது கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். யூசுவலா மாதம் ஆயிருவாங்க. என்ன ஆகும்னா கருத்தரிச்சு 14 நாள்ல கருத்தரிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ள வந்து சேரும் போது உங்களுக்கு வந்து லேசா ரத்தம் படலாம். அத வந்து அவங்க யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எனக்கு மாதவிடாய் வந்துருச்சு, அவங்களுக்கு தேதி வந்து கரெக்டா தெரியாம போயிடும். ஆனா அதனாலதான் யாரு வந்து எனக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்து வந்து செக் பண்ணும்போது மருத்துவர் வந்து எப்போதுமே நீர் பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. மாதம் ஆயிட்டாங்களா, கருத்தரிச்சிட்டாங்களா இல்லையான்னு. அப்படி பண்ணி பார்க்கும்போது யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதனால அந்த சமயத்துல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்கறது தான் நல்லது. அதனாலதான் அந்த பீரியட் மாதவிடாய் வந்தாலுமே நீங்க கருத்தரிச்சிருக்கீங்களான்னு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இதுதான் நான் என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட இதுதான் சொல்லுவேன். எனி அப்நார்மல் ப்ளீடிங், யாரும் வந்து கரெக்டா நாளுக்கு வரலனாலோ இல்ல நாளைக்கு வந்துச்சு ஆனா எப்பவும் படுற மாதிரி படல, கொஞ்சமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஆர் கொஞ்சம் கன்சிடர் முதல்ல வந்து பிரெக்னன்சி ரிலேட்டடா இல்ல மிஸ்கேரேஜ்னு சொல்லி இட் மே பி a miscarriage and they may not be aware. சோ அதனால வந்து நாள் தள்ளி போயிருந்தாலோ இல்ல நாளுக்கு வந்து ஆனா சாதாரணமா படுறவங்களுக்கு 5 நாளுக்கு படாம 1 நாள் 2 நாள் இருந்தாலும் இல்ல நாள் கொஞ்ச நேரம் ரொம்ப நாளைக்கு இதுவாச்சுனால மிஸ்கேரேஜ் இருக்குதா இல்ல பிரெக்னெண்டா இருந்தாங்களான்னு சொல்லி யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணி பிளட் டெஸ்ட்லயும் பண்ணி பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட் will also help. எஸ்,
And then the next question they have is what is PMS? நம்ம இது சில பேர் வந்து இது மாசம் வர்றதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப மூடியா இருக்கேன், ரொம்ப ப்ளோட்டடா இருக்குது, ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதை பத்தி கேட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. ஆச்சி, இது வந்து இயற்கை பெண்களுக்கு உள்ள ஒரு தன்மை. திடீர்னு போவோம், வீட்டுக்கு போவோம், வீட்டுல கேள்வி கேட்போம், திடீர்னு அவங்க வல்லுன்னு விழுவாங்க. அப்பதான் தெரியும், ஆஹா பீரியட் வரப்போகுது, அதுதான் காரணம் அப்படின்னு. இட்ஸ் வெரி குவைட். அது வந்து சாதாரணமா எல்லா பெண்களுக்கும் வரக்கூடியதுதான். கணவன்மார்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஒரு சராசரி பெண்களுக்கு ஒரு எதிர்பார்க்காம ஒரு ரியாக்ஷன் வந்துச்சுன்னா, அவங்க அதிக அளவா கோவப்பட்டாலோ, காரணம் இல்லாம அவங்க சோர்வா இருந்து அவங்களோட எண்ணங்கள் மாற்றுதல தென்பட்டாலோ, நம்ம அது அப்புறம் சில பேருக்கு அடி வயிற்றுல வலிக்கும், வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு பீரியட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது வந்து யூசுவலா வி கால் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். ஏன் இப்படி வருதுன்னா, அந்த ஏற்கனவே அந்த ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி உங்களோட ஹார்மோன் அதிகமா உடம்புல சுரக்கிறதுனால வாட்டர் ரிட்டென்ஷன், அந்த வாட்டர் ரொம்ப செல்ஸ்ல எல்லாம் அதிகமா ரிட்டைன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி அந்த மூட் சிந்தனைகள், எண்ணங்கள், மூளையில மாற்றுதல் ஏற்படலாம். அதனால உங்களுக்கு அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் யூசுவலா. அப்புறம் மாதவிடாய் வந்ததுக்கு அப்புறம், பீரியட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்க சாதாரணமா ஆயிடுவாங்க. அப்படி அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சாதாரணமான எண்ணெய் பலகாரம் எல்லாம் குறைச்சி சாப்பிடுறது நல்லது, தண்ணி நிறைய குடிக்கிறது நல்லது, காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. கேன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, யூசுவலா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மதுபானம் அடிக்கிறது எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது, உங்களுக்கு ஒரு லைட்டா ஒரு எக்ஸசைஸோ இல்ல யோகா, செல்ல பண்ண ஏற்கனவே சொன்னாங்க, யோகா அது மாதிரி ஒரு யோகா எக்ஸசைஸ் செய்யறது, இது மாதிரி உங்களுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யறது ஓரளவுக்கு நல்லது. உங்களுக்கு அந்த நேச்சுரலான ரெமெடிஸ் நீங்க பார்த்துக்கலாம். another question, இது ரொம்ப சாதாரணம் கேட்கறது. டீனேஜ் பிள்ளைங்களுக்கு வந்து முதல் 2 வருஷமோ இல்ல முதல் 2 வருஷம் லைக் ஐ செட் ரொம்ப அனோவுலேஷன் இருக்கிறதுனால ரொம்ப அவங்க ரொம்ப முட்டை வெளியே வர்றதுனால ரொம்ப வலி இருக்காது. ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரெகுலரா ஓவுலேஷன் வரையில அவங்களுக்கு வந்து வயிறு வலிக்குது, அடிவயிறு ரொம்ப வலிக்குதுனால ஸ்கூலுக்கு போக முடியல, ரொம்ப இதுவா இருக்கிறதுனால they not able to function, ஒர்க் போக முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம் நம்ம மெடிக்கல் டேர்ம்ல. அதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட், என்ன பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். And also you already answered the question about some of them having lighter periods and heavier periods. So we talk about dysmenorrhea. வயிறு வலிக்கிறது, எதுக்காக வயிறு வலிக்குது? யூசுவலா ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்மெனோரியானா வந்து அது வந்து சாதாரணமா எல்லாருக்கும் அந்த வயிற்று வலி வரும். ஏன்னா அந்த சிறு குழந்தையா இருக்கும்போது கர்ப்பப்பை வந்து சரியா வளர்ச்சி அடையல, இன்னும் சரியா வளர்ச்சி அடையல. அதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் லைக் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா செக்ரீட் ஆகிறதுனால அவங்களுக்கு கிராம்ப்ஸ் ரொம்ப இருக்கும், வயிற்று வலி. அதனால அந்த கர்ப்பப்பை அதிகமா சுருங்கி கொடுக்கறதுனால வலி ஏற்படலாம். அதனால என்ன பண்ணணும்னா, முதல்ல நாங்க மருத்துவரை சந்திச்சு பரிசோதனை பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு கர்ப்பப்பை வீங்கி இருக்கா இல்ல முட்டை பை வீங்கி இருக்கா, ஓவரி சிஸ்ட் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். அது 2வது ரத்த அளவு நார்மலா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் 3வது இயற்கையா மோஸ்ட் ஆஃப் டைம் ரீஅஷூரன்ஸ், அவங்கள வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன காரணம்னு. முக்காவாசி நேரம் அவங்களுக்கு ஸ்கூல்ல ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சா, அவங்க கோப் பண்ண முடியாத சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா வலி ரொம்ப ஜாஸ்தியா வரும். அந்த சமயத்துல பெற்றோர்கள் அவங்கள ரீஅஷூர் பண்ணி கைட் பண்ணா சரியா வந்துடும். இயற்கையா என்ன பண்ணலாம்னா, வலி போக்குறதுக்காண்டி யூசுவலா பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம். பேராசிட்டமால்ங்கிற டேப்லெட் தான் யூசுவலா எல்லாருமே எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்க ஆகாரம் ஏதாச்சும் சேர்த்துக்கணும், எண்ணெய் பலகாரம்லாம் தவிர்த்துட்டு இஞ்சி குடிச்சு டீ போட்டு கொடுக்கலாம், இஞ்சி தண்ணி. சுடு தண்ணி ஒத்தரம் எல்லாம் கொடுப்பாங்க நம்ம ஆயா அப்பதாலாம், அப்ப அவங்களுக்கு சுடு தண்ணி ஒத்தரம் கொடுக்கலாம். நம்ம நல்ல எண்ணெய் எடுத்து வயிற்றுல தேய்ச்சி விடுவாங்க, அது வந்து நல்ல உபயோகமா இருக்கும். இல்லைன்னா சீரக தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, இல்ல ஓமத்திரவம் குடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா நேச்சுரல் ரெமிடிஸ், அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல எல்லாம் சரியா போகலன்னா we want to rule out ஒரு கண்டிஷன் கால்ட் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்றது. அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற ஜவ்வு, அது வந்து அந்த கர்ப்பப்பையில வந்து அந்த இடத்துல இருந்த
இது நார்மல் மாதவிடாயா இறங்காம அது வந்து சில சமயம் அதோட யூட்ரஸ் வால்குள்ள போகலாம், இல்ல யூட்ரஸ் டியூப் வழியா வந்து வயிற்றுக்குள்ள போயிருந்துச்சுன்னா அது வந்து கர்ப்பப்பை மாதிரியா பிஹேவ் பண்ணும். அதனால உங்களுக்கு பீரியட்ஸ் வர சமயத்துல அதுவும் மென்ஸ்ட்ரேட் பண்ணும். அது மென்ஸ்ட்ரேட் பண்ணுச்சுன்னா அது வலி இருக்கும். அது வந்து இந்த மருந்து மாத்திரைகள் சாதாரணமா இது வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துட்டோம், அல்ட்ராசவுண்ட்ல சிஸ்ட் இல்ல ஃபைப்ராய்டு இல்ல ஒண்ணும் கட்டில, அந்த வயசுல சாதாரணமா ஃபைப்ராய்டு இருக்காது. அதுக்கப்புறம் சாதாரணமா நம்ம கொடுக்குறது இந்த மாதிரி சீரக தண்ணி, ஹீட்டிங் பேட் அதெல்லாம் யூஸ் பண்ணி அது சரியா இல்லைன்னா அதுக்கப்புறம் யூ டூ த டைலனால் ஆர் ஐபுப்ரோஃபன். அதுல கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்லி சொன்னாக்க then there's one more step that we can do. பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் கொடுப்போம். பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எதுக்காக கொடுக்குறோம்னா அந்த ஓவரியை வந்து சப்ரஸ் பண்ணோம்னா அந்த ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்டரானும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறதுனால அது ஓவரி வில் ரெஸ்ட், அதனால சிஸ்ட் ஃபார்ம் ஆகாது. பீரியட் வில் பி லைட் and the pain will be taken away because they won't ovulate. Ovulatory cycles ஒவ்வொரு சைக்கிள் அந்த முட்டை வர்ற சைக்கிள்ல வந்து வலி அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ப்ராஸ்டோகிளாண்டின் அந்த ப்ரொஜெஸ்டரான் அந்த ரெண்டு வந்து பிஎம்எஸ்க்கும் அது காரணம், வயிற்று வலிக்கும் அது காரணம். அதை வந்து அந்த ஓவலேஷனை சப்ரஸ் பண்ணோம்னாக்க பர்த் கண்ட்ரோல் வருஷம் பூரா கொடுத்துட்டு இருக்க வேண்டியதுல 6 வருஷத்துக்கு 1 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்துட்டதுக்கு அப்புறம் நிப்பாட்டி பார்த்துட்டு அப்படியும் வலி சரியாகலைன்னா நம்ம வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும். அது லாப்ரோஸ்கோபி மூலமா செக் பண்ணுவோம். Okay, so that's an outpatient procedure. So that's just to conclude for Dr. Tanir Malay. And then we talked about the larger amounts and smaller amounts. Menopause எப்படி இருக்கணும்? ஒரு வருஷம் நீங்க சொல்லுங்க தண்ணீர், மெனப்பாஸ் எப்போ வந்து மெனப்பாஸ்ன்னு சொல்லுவோம்? ஆக்சுவலி ஒரு வருடத்துக்கு ப்ரீ மெனப்பாஸ்ங்கிறது வந்து அந்த மெனப்பாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷமோ அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து 60 நாளைக்கு ஒரு தடவை இல்ல 90 நாளைக்கு ஒரு தடவை வரலாம். இல்லைன்னா அந்த மாதவிடாய் வரும்போது அதிகமா 5 நாள்ல இருந்து 8 நாளைக்கு மேல 10 நாளைக்கு கூட தொடர்ச்சியா ரத்தம் படலாம். இல்லைன்னா அதிகமா ரத்தம் கட்டியா ரத்தம் உறைஞ்சு போகலாம். இதனாலயும் உங்களுக்கு வந்து இது ப்ரீ மெனப்பாஸ் சொல்லுவோம். ஒரு வருடத்துக்கு மாதவிடாய் சுழற்சி வரலைன்னா அப்பதான் அதை வந்து நம்ம மெனப்பாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலா மூஞ்சில அடிக்கடின்னு வேர்க்கும், குப்புன்னு வேர்க்கும், சூடு படலாம், ராத்திரியில தூக்கம் வராது, நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள்லாம் ரொம்ப டிப்ரெசிவ் ஃபீலிங்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து இயற்கையா பெண்கள் வந்து யூஸ்வலா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹாட் ஃபிளாஷஸ், நைட் ஸ்வெட்னு சொல்லுவாங்க. இங்க அமெரிக்காவில் இருக்க மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். திடீர்னு குப்புன்னு வேர்க்கும், திடீர்னு நைட்ல வந்து எந்திரிச்சிட்டு ரொம்ப வேர்க்குது, எனக்கு ரொம்ப வேர்க்குது, என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரீசிங், என்ன இப்படி ஃப்ரீசிங்கா இருக்கு, நீ ஏசி எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் திங். அண்ட் டாக்டர் தண்ணீர் மலை சொன்ன மாதிரி நாட்கள் வந்து தள்ளி போகலாம். ஒரு மாசத்துல வராம 2 மாசமோ 3 மாசம் கழிச்சு, அப்புறம் ஒரு 4-5 மாசத்துக்கு ஒரு மாசம் வரும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாசத்துக்கு வராது. ஒரு வருஷம் பூரா வராம நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடாது. சாதாரணமா பீரியட்ஸ் வராது. அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் வந்து அது போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் சொல்லுவோம். அதுக்கு வந்து மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் மாதவிடாயில தீட்டுப்பட்டுச்சுன்னா அது வந்து ஏதாவது காரணம் இருக்கும். அது வந்து காரணம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். மோஸ்ட் காமன்லி estrogen lackனால இருக்கலாம், but other causes can be there, which we are going to go to Dr. Elanjaran Annan now. He's been patiently waiting. He's got lot of information. Thank you Achi. அண்ணே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோடதையும் இல்ல so அண்ணனுக்கு வந்து thank you Tanir Malay for a nice coverage. We'll cover when we come back to the questions. We'll ask any more questions. Thank you. Answered everything. So Elanjaran Annan, as I said, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. அவங்க வந்து ஜெனரல் OBGYNல இருந்து தாய்மார்களை பார்த்ததுல இருந்து கைனகாலஜி ப்ராப்ளம், இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்ததுல இருந்து அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் இதுல கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் completely almost 90% of his work is in cancer, so we want to get his experience. And அவங்க வந்து நமக்கு வந்து கர்ப்பப்பையில வாயில வந்து கேன்சர் வராம தடுக்கிறதுக்கும் இப்ப இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதை பத்தி நம்மளுக்கு வந்து அதை பத்தி பேச போறாங்க. முதல்ல அண்ணன் வந்து எந்தெந்த கேன்சர் வந்து நம்ம லேடிஸ்க்கு வரும் அப்படிங்கறத பத்தி முதல்ல அண்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இந்த வாய்ப்பு அளிச்சதற்கு ரொம்ப நன்றி. அது முதல் ஸ்லைடு மட்டும் காட்டுங்க, ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும்தான். இந்த இது பெண் உறுப்புகள்ல வர புற்றுநோயை பற்றி தான் இன்றைக்கு பேச போறோம். இந்த பேச்சுல நான் மார்பக புற்றுநோயை பத்தி பேச போறது இல்லை. ஏன்னா பெரும்பாலான நாடுகள்ல கைனகாலஜிஸ்ட் வந்து மார்பக புற்றுநோயை பத்தி பார்க்கறது இல்லை. பெரும்பாலும் ஜெனரல் சர்ஜன்ஸ் தான் பார்ப்பாங்க. முக்கியமா நம்ம இன்றைக்கு பேச போறது வந்து கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்ஸ் புற்றுநோய். 2வது கருப்பை புற்றுநோய் அல்லது யூட்ரைன் கேன்சர். 3வது
முட்டை அண்டம்னு சொல்லுவாங்க, அதுல வர புற்றுநோய் பற்றி, இந்த 3 புற்றுநோய் பற்றி தான் பேச போறோம். ஆனா அந்த விஜாயினா பல்பா இதுலயும் கேன்சர் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் வர்றது வாய்ப்பு ரொம்ப அரிது. அதனால முக்கியமா இந்த 3 நோய்களை பற்றி பேச போறோம். முதல்ல நான் சொல்ல போறது வந்து cervical கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இதுதான் உலகத்துல அதிகமான பெண்களுக்கு ஏற்படுற புற்றுநோய். இப்ப கடந்த வருஷத்துல சுமார் 6 லட்சம் பேருக்கு இந்த புற்றுநோய் ஏற்பட்டு கணக்கு எடுத்திருக்காங்க. இதுல 3 லட்சம் பேர் அந்த புற்றுநோயில இறந்து போறாங்க. அதுவும் வளர்கின்ற நாடுகள், வளர்ச்சி அடையாத நாடுகள்ல பெண்கள் இறப்பதற்கு முக்கிய காரணம் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஆனா இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஏன்னா இந்த ஒரு புற்றுநோய் தான் வராமலே தடுக்கக்கூடிய ஒரே புற்றுநோய். மனிதர்கள்ல இந்த தற்காலிக அறிவியல்ல வராம தடுக்கக்கூடிய ஒரே புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதனால ஒவ்வொரு பெண் இறக்கிறதும் அது நம்மளுடைய அறியாமையினாலதான் நான் நினைப்பேன். அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்கு 2 முறை இருக்கு. முதல் முறை வந்து பிரைமரி பிரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது அறவே வராம தடுக்கிறது. அது எப்படின்னா ஒரு தடுப்பூசி இருக்குது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு முக்கிய காரணம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு நுண்கிருமி. இது உடல் உறவு மூலம் தான் பெரும்பாலான பெண்களுக்கு ஏற்படுது. இந்த HPV வைரஸ் வராம தடுக்கிறதுக்கு தற்போது தடுப்பூசி இருக்குது. பல நாடுகள்ல இந்த தடுப்பூசி இலவசமா போடுறாங்க. சில நாடுகள்ல அதற்கு பணம் சார்ஜ் பண்றாங்க. இப்ப சிங்கப்பூர்ல எல்லாம் அதற்கு பணம் சார்ஜ் பண்றாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவில் அது எல்லா ஆண்கள் பெண்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்கும் இலவசமா போடுறாங்க. இத ஒரு 9 வயதுல இருந்து ஒரு 26 வயதுக்குள்ள போட்டா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்ற வாய்ப்பை ஒரு 90% தடுத்துடலாம். அது பிரைமரி பிரிவென்ஷன். 2வது முறை செகண்டரி பிரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது வந்த உடனே மிக ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சா அதை முற்றிலுமா குணப்படுத்தலாம். அதான் 2வது முறை. அதுவும் நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு ஒரு முன்னோடி நிலை இருக்கிறது, ப்ரீ கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மிக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பேர்ஸ்மியர் சோதனை அப்படின்னு இருக்கு. அது உலகத்துல எல்லா நாடுகளையும் கிடைக்கும், எல்லா கிளினிக்லையும் செய்யலாம், ரொம்ப சுலபமா செய்யலாம். அதுல பேர்ஸ்மியர் செஞ்சு பார்த்தோம்னா அதுல இந்த முன்னோடி நிலை இருந்தது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அந்த முன்னோடி நிலையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை உடனடியா குணப்படுத்தினோம்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமலே தடுத்துடலாம். அதனால இந்த 2 முறையும் பயன்படுத்த நிச்சயமா இது வராம தடுக்க முடியும். அப்புறம் அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் தடுக்கிறதுக்கு இப்போதைக்கு அறிவியல் எதுவும் கிடையாது. முட்டைப்பை புற்றுநோய் வர்றதுக்கு முக்கியமா சில பேருக்கு ஜெனட்டிக் காரணங்கள் இருக்கலாம், சில பேருக்கு ஏன் வரணும்னு தெரியாது. ஆனா சில மாதிரி பெண்களுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பிள்ளையே பெறாத பெண்களுக்கு ஓவேரியன் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. எண்டோமெட்ரியோசிஸ் உள்ள பெண்களுக்கு கர்ப்பப்பை அந்த ஓவேரியன் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. இதை வராம தடுக்கிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒண்ணு வந்து இந்த கர்ப்பத்தடை மாத்திரை சாப்பிட்டா இத ஒரு 50% தடுக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு மேல கர்ப்பத்தடை மாத்திரை சாப்பிட்டோம்னா இது 50% குறைக்கலாம். அதே மாதிரி இந்த ஐயோடின்னு சொல்லுவாங்க, அது வைத்தாலும் இந்த ஓவேரியன் கேன்சர் வர தடுக்க முடியும்னு சமீபத்துல ஆய்வுகள் காட்டியிருக்கு. அதனால முடிந்த வரைக்கும் இளம் பெண்கள் அவங்க பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கர்ப்பத்தடை மாத்திரை அல்லது ஐயோடி போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த ஓவேரியன் கேன்சர் வாய்ப்பை தடுக்க முடியும். So just to make it wrap up பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கிறதுக்கு முதல்ல வந்து கர்ப்பப்பை வாயில இருக்கிற புற்றுநோய் பத்தி நீங்க சொன்னீங்க. பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன். அந்த எந்த வயசுல வந்து பாஸ்டர் பண்ண ஆரம்பிக்கணும்? முதல் செக்அப் எப்ப போகணும்? ஒரு பிள்ளைக்கு வந்து நம்ம அப்கோர்ஸ் நம்ம டீனேஜர்ஸா இருக்கிறப்பெல்லாம் நம்ம டாக்டர்ஸ் கூட்டிட்டு போறதுல வலி இருந்தாதான் கூட்டிட்டு போவாங்க. எந்த வயசுல வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணணுமா, கல்யாணம் ஆன உடனே செக் பண்ண ஆரம்பிக்கணுமா, எவ்வளவு ஆஃபன் செக் பண்ணணும் பாப்ஸ்மியர்? ஓகே, முதல் விஷயம் வந்து கல்யாணத்துக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சம்பந்தமே கிடையாது. உடல் உறவுக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் சம்பந்தம். ஏன்னா பல பெண்கள் கல்யாணம் ஆகாமலே உடல் உறவு வச்சுக்கிறாங்க. அதனால திருமணத்தை பத்தியே பேச வேண்டியதில்லை. ஆனா எந்த வயதுல இந்த புற்றுநோய் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். பொதுவா எல்லா உலக நாடுகளையும் இந்த பேர்ஸ்மியர் ஸ்கீம் வந்து ஒரு 25 வயதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. 25 வயதுல இருந்து 70 வயது வரைக்கும் தான் இந்த பேர்ஸ்மியர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம். பல நாடுகள்ல இதான் ப்ரோக்ராம். ஏன்னா 25 வயதுக்கு முன்னாடி சோதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை அதிகமான பெண்களுக்கு இந்த HPV வைரஸ் இருக்கும்.
ஆனா அதுல பெரும்பாலான பெண்கள் தன்னுடைய சொந்த உடல் பலத்தினாலே அதெல்லாம் போயிடும். அதனால கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால ஸ்கிரீனிங் வந்து ஒரு 25 வயதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். ஆனா எந்த விதமான உடலுறவை கொள்ளாத பெண்களுக்கு இந்த பிரச்சனை சோதனை தேவையில்லை. ஆனா ஒரு தடவை கூட அவங்க உடலுறவு கொண்டு இருந்தாங்கன்னா நிச்சயம் பேர்சனல் போகணும். அது ரொம்ப முக்கியமான இது. அவரோட பேர்சனல் ஸ்கிரீனிங் எப்படி பண்றாங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்றாங்க பல நாடுகள்ல. இப்ப சமீபத்துல இந்த HPV வைரஸே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சோதனை வந்திருக்கு, HPV ஸ்கிரீனிங். இப்ப சிங்கப்பூர்ல அதான் முதல் டெஸ்ட் பண்றாங்க. அது HPV டெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு வந்துன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை செய்யலாம். யூஎஸ்ல வந்து we start at age 21 or when they become sexually active. ஒரு வருஷம் 2 வருஷம் sexually active இருந்தாங்க. But like you said, நம்ம செட்டியார் அதுல வந்து I think we probably don't need to not encourage, but if they are sexually active then they need to be screened. You're right. நீங்க சொன்ன மாதிரி 16 வயசுல இருந்து 21 வயசுல வரைக்கும் அவங்களுக்கு வந்து HPV எக்ஸ்போஸ் ஆனாலும் அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அவங்களே இம்யூனிட்டி டெவலப் பண்ணிடுவாங்க. அந்த இம்யூனிட்டி டெவலப் பண்றதுனால அவங்க the chances of them getting pre-cancer dysplasia or cancer is very small. We expect them to heal on their own. So we start the screening after 21 or illa avanga sexually active for 1 or 2 years அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. அது பண்றோம். அதுக்கப்புறம் HPV vaccination we encourage. இங்க யூஎஸ்ல வந்து ages 9 to 26 ஆரம்பிச்சிடுவாங்க, even before they become sexually active. So they're in their early elementary school or in the high school level or in their junior high. அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து முதல்ல வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கு 2 பேரும் கொடுத்துட்டு இருந்தோம். ஆண்கள் ரசவாயரா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றதுனால. பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒன்னும் சிம்டம் வரதில்லை, அவங்களுக்கு வந்து பினல் கேன்சர் வரதில்லைன்னு சொல்றதுனால இப்போ மோஸ்ட்லி we are concentrating on the women, on the girls. It hasn't changed, right, Meena? You're not giving it to the boys. You're muted. Boys கொடுக்கிறோம். all boys 9 and higher, boys and girls are getting it. Okay. And I think as each year goes by நிறைய பேர் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அண்ட் என்ன சர்ப்ரைஸ்னா இப்ப இந்தியால இருந்து வர பேஷண்ட்ஸுமே நிறைய பேர் இப்ப போட்டுக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல நியூஸா இருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லா பள்ளிப்படிகளுக்கும் போட்டுருவாங்க. அதனால இன்னொரு 10 வருஷத்துல ஆஸ்திரேலியாவில் cervical cancer இருக்க போகாதுன்னு நினைக்கிறாங்க. நான் ஆக்சுவலி இந்த கண்ட்ரிக்கு வந்ததுல இருந்து I had only 3 cases of cervical cancer. எல்லாம் pre cancer dysplasia இருந்து எல்லாம் ட்ரீட் பண்ணிடுறோம். Those 3 were people who had come from India who had not had pap smears for a long time. And there was one American nursing administrator, but அவங்க வந்து she believes in God, so she never used to go to get pap smears done. So அதனால she missed it, I think. So two questions நீங்க கவர் பண்ணிட்டீங்க இது. But just to wrap up, ovarian cancer வந்து it's late to diagnose most of the time, even if we do annual pelvic examinations. But then there is no test to diagnose it very early. யூட்ரைன் கேன்சர் வந்து சீக்கிரமா சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த கொஞ்சம் ப்ளீடிங்கோ ஏதோ இருக்கிறதுனால அதை வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் a best outcome. Cervical cancer, it can spread quickly, but then because of regular pap smears, we catch them early in the pre-cancer stage and we are able to treat them. But the ovarian cancer is late to diagnose. And although we say like 3 things like ovarian cancer screening, ultrasound and pelvic examination reduces the incidence, but it's always second stage, third stage தான் நம்ம diagnose பண்றோம். But what can we do about it? நீங்க சொன்னது 2 சொன்னீங்க, IUD and birth control pills will definitely suppress the ovaries and reduce the ovulation. And also you said that the people who have endometriosis are at a higher risk for ovarian cancer. Can you add on that? முக்கியமா என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? ஓவேரியன் கேன்சர் 3 சேர்த்து கேட்டேன். ஓவேரியன் கேன்சர் ஏன் லேட்டா டயக்னோஸ் பண்றோம்? ஓவேரியன் கேன்சர் என்ன 3 புற்றுநோய் பற்றி பேசுற போது அது ஓவேரியன் கேன்சர் வந்து 80% வந்து அதை டயக்னோஸ் பண்ற போதே 3வது இல்ல 4வது ஸ்டேஜ் தான் வர்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த ஓவேரியன் கேன்சர் ஆரம்ப நிலையில ஏற்படுற போது எந்த சிம்டம்ஸும் ஏற்படாது. அதோட ரொம்ப டீப் சீட்டட் ஆர்கன் கட்டி ரொம்ப பெருசா வர வரைக்கும் நம்ம டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்றது கூட தெரியாது. அதனாலதான் உலகத்துல எந்த நாடு எடுத்தாலும் ரொம்ப வளர்ச்சியடைந்த நாடுகள்ல இல்ல வளர்ச்சி அடையாத நாடுகள்ல எல்லாருமே 80% அவங்க வர்ற போதே அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் வர்றாங்க. ஆனா சில ஆரம்ப அறிகுறிகளை வந்து நமக்கு நினைவுல வச்சிருந்தோம்னா கொஞ்சம் வேலையை கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஆரம்ப நிலையில என்ன இருக்குன்னா அடிவயத்துல ஒரு விதமான டல் வலியா இருக்கலாம், அல்லது சாப்பாடு சாப்பிட்ற போது கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கலாம்,
அல்லது அடிக்கடி சிறுநீர் போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா உடனே மருத்துவருக்கு பார்க்கறது நல்லது. ஆனா மருத்துவரும் இது ஒவேரியன் கேன்சர் இருக்கலாம்னு நினைக்கணும். பல மருத்துவர்கள் வந்து அதை நினைக்கிறதே இல்லை. ஆனா இப்ப இருக்கிற வசதிகள்ல இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து எந்த பெண் மருத்துவரை பார்த்தாலும் முதல்ல 2 சிம்பிள் டெஸ்ட்ல பண்ணலாம். ஒன்று வந்து அந்த பெல்விக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அது ரொம்ப எளிதா பண்ணலாம். 2வது இந்த CA-125 அப்படிங்கிற ஒரு ரத்த பரிசோதனை இருக்கு. அது 2ஐயும் செஞ்சு பார்த்தோம்னா அது ஆரம்ப நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து போகணும். ஆனா எல்லா பெண்களும் இந்த வருஷம் இது போகணுமாங்கிறது இது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ. இப்ப யூகேல வந்து ஒரு ரொம்ப லாங் டேர்ம் ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க, ருட்டீன் ஸ்கிரீனிங் ஆஃப் ஒவேரியன் கேன்சர். அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாருக்கும் வருஷம் ஸ்கேன் பண்றதோ அல்லது CA-125 பண்றதோ தேவையில்லாது. அது சில சமயம் என்ன ஆகும்னா இந்த ஸ்கேன்ல ஒரு சின்ன கட்டியை பார்ப்பாங்க, உடனே சர்ஜரிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால தேவையில்லாத அறுவை சிகிச்சை நிறைய நடக்குது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த குடும்பத்துல யாருக்கும் ஒவேரியன் கேன்சர் இருந்ததுன்னா அந்த குடும்பத்திலோட பெண்கள் எல்லாரும் ரெகுலரா ஸ்கிரீனிங் போகணும். அல்லது ஜெனட்டிக்கலா அவங்களுக்கு வேற ஜெனட்டிக் டிஸ்பொசிஷன் இருக்குன்னா அவங்க வந்து ஸ்கிரீனிங் போகணும். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட பெண்கள் தான் ஸ்கிரீனிங் பண்ண முடியும். எல்லா பெண்களும் வருஷம் ஸ்கேனிங் போக வேண்டிய அவசியம். அது சம்பந்தமா PCOS, polycystic ovary syndrome, obesity, diabetes, hypertension, infertility, especially when we give Clomid to those patients to அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்காக கொடுக்குற மருந்துகள் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணாம ரிஸ்க. ஆல்சோ யூட்ரைன் கேன்சர் வந்து குழந்தை பிறக்காதவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து அதிகம் சான்சஸ் ஃபார் கெட்டிங் யூட்ரைன் கேன்சர். ஸோ அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. ஆமா, நீங்க சொன்ன PCOS, ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் எல்லாமே ஒவேரியன் கேன்சருக்கான இது அது வந்து யூட்ரைன் கேன்சர், அது கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு அதெல்லாம் முக்கிய காரணங்கள். அது PCOSல என்னன்னா அவங்க வந்து அந்த முட்டை ஒழுங்கா மாதம் உண்டாகாது. அதனால அளவுக்கு அதிகமான ஈஸ்ட்ரோஜன் இருக்கும், ஆனா ப்ரொஜெஸ்டரான் இருக்காது. அந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன செய்யும்னா அந்த கர்ப்பப்பையினுடைய தசைய ரொம்ப அதிக அளவு தடிச்சு போயிடும். தடிச்சு அது கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டயபிட்டிஸ், ஹைப்பர் பிரஷர்லாம் நாட் டைரக்ட் காசஸ். அவங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு பெருத்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஓவியேஷன் சரி ஒழுங்கா இருக்காது. அதனாலதான் உடம்புல உள்ள சதையில கொழுப்புல உள்ள ஈஸ்ட்ரோஜன்ஸ் தான் அதுக்கு முக்கிய காரணம். ரிலேட்டட் இஷ்யூஸ். ஆனா டைரக்டா PCOS உள்ள பெண்கள் வந்து பொதுவா கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து 50 வயதுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா PCOS உள்ள பெண்களுக்கு இள வயதிலேயே வர்றதுக்கு வாய்ப்பு. நான் சமீபத்தில் ஒரு பெண்ணை ட்ரீட் பண்ணேன், 23 வயசு அந்த பெண்ணுக்கு. அது 100 கிலோ எடை, கிளாசிக்கல் PCOS. அது வந்து அடிக்கடி ரொம்ப எடையை குறைக்க முயற்சி பண்ணாலும் முடியல. அது வந்து மாதவிடாய் ஒழுங்கா வராம என்னை பார்க்க வந்தது. அந்த DNC பண்ணி பார்க்கிற போது கர்ப்பப்பை புற்றுநோய். ஆனா இப்ப என்னன்னா கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு முந்தியெல்லாம் உடனே கர்ப்பப்பை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஆரம்ப காலத்துல கர்ப்பப்பை நோய் கண்டுபிடிச்சா அதற்கு கர்ப்பப்பை எடுக்காமலேயே வைத்தியம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த ப்ரொஜெஸ்டரான் மெடிகேஷன் கொடுக்கலாம், அல்லது மியூனா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஐயூடி இருக்கு, அதுவும் பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தினா இந்த பெண்கள் கர்ப்பப்பை எடுக்காம இதை குணப்படுத்திட்டு அவங்களுக்கு சீக்கிரமா கருத்தரிக்கை செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பை எடுத்துடலாம். Yeah, I recently had a patient, same. I had about a 28-year-old and she had endometrial hyperplasia, which is ATP, which was actually endometrial cancer, adenocarcinoma. அதுக்கு வந்து she went and saw the oncologist and they recommended because அவளுக்கு இன்னும் குழந்தை இன்னும் உண்டாகல, she is nulliparous actually. So அதனால அவங்க வந்து ப்ரொஜெஸ்டரான் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் yeah, that's one option. But நீங்க அண்ணா சொன்ன மாதிரி அவங்க வந்து சரி பண்ணிட்டு அதே மாதிரி breast cancer இருக்கிற பேஷண்ட்ஸும் சர்வைவர்ஸும் they can have babies but they need to be careful. அது கர்ப்பப்பை இது முடிஞ்ச உடனே வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து அது கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அது திரும்பி வராதுன்னு வந்து பரவாயில்ல கர்ப்பப்பை வச்சுக்கலாம்னு சொல்லி யோசிக்க கூடாது. ஸோ I think that covers all the questions for you, Anna. But if you want to say two main things we wanted to bring out of this, cancer prevention is available. நான் முக்கியமா சொல்ல வேண்டியது எல்லாரும், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பொறுத்த மட்டும் அது வந்ததுன்னா அது நம்முடைய தப்பு.
ஏன்னா நம்ம வந்து அதுக்கு ரொம்ப எளிமையான சோதனைகள் இருக்கு, அதை ஆரம்பமே கண்டுபிடிச்சு செய்யறதுக்கு. கர்ப்பப்பை புற்றுநோய்க்கோ மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் மெனப்பாஸுக்கு அப்புறம் எந்த விதமான ரத்தப்போக்கு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கணும். பார்த்தா உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒவேரியன் கேன்சர் மாதிரி இல்லாம 90% பெண்கள் அவங்க கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் கண்டுபிடிக்கிற போது அவங்க ஸ்டேஜ் 1 தான். அதனால எளிதாக குணப்படுத்த முடியும். ஆனா ஆரம்பத்துல டாக்டர் போய் பார்க்கணும். இதுல ரொம்ப சிரமமான நோய் வந்து ஒவேரியன் கேன்சர். ஏன்னா அதுக்கு ஆரம்ப நிலையில எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. அதனால இந்த மாதிரி நான் சொன்ன சில அறிகுறிகளை அவங்க நினைவில் வச்சிருந்தாங்கன்னா மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது. ஆனா ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பது நன்று. அப்படி வந்தா அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதை வந்து இது பண்ணா 100% கியூர் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற மருத்துவங்களை அண்ணா வந்து ஹீஸ் நாட் கவர்ட் வித் ஹீஸ் a surgeon. அதனால அவங்க வந்து சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணுவாங்க. சர்ஜரி ரிமூவ் பண்ண முடியலன்னா ரேடியேஷன் ஆர் மருந்து கொடுத்து கரைக்கலாம், குறைச்சு வைக்கலாம், வச்சிருக்கலாம். அவங்க இருக்கிற நிலைமையை வந்து ரொம்ப அதிகம் வலி இல்லாம ஓரளவுக்கு இது பண்ணி பண்ணலாம். பட் ஆனா வருமுன் காப்பது நன்று. எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பு செயல். சோ நம்ம வந்து நோய் என்ன நோயின்னு வந்து நம்ம பெண்களுக்கு வந்து சாதாரணமா நார்மலா நடக்கிற மென்சஸ் சரியா வரல, ஏதோ தவறு இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுனால இல்ல வலி இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. எஸ்பெஷலி இந்த சைல்ட் பேரிங் பீரியட் ஆஃப் லைஃப். 12-14 வயசுக்கு வரலன்னா டெஃபினட்டா டாக்டர் போய் பாருங்க. 1-2 வருஷம் ஒரு டோன்ட் வெயிட் டில் யூ ஆர் 16. சோ அது முதல்ல போய் பாருங்க. ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா வலி இருக்கான்னு வலி இருந்துச்சுன்னா போய் பார்க்கணும். வலி இல்லைன்னா சரியா ஒழுங்கா வரலன்னா பார்க்கணும். அந்த 3 வந்து சின்ன டீனேஜ் குழந்தைங்களுக்கு. பிறகு மாசம் சரியா வந்து அதுக்கப்புறம் அவங்க கருத்தரிக்கிற சமயத்துல கருத்தரிக்கிறதுக்கு பிரச்சனை இருந்தாலோ, இல்ல 2-3 மாதங்கள் தள்ளி போட்டாலோ, இல்ல அதிகமா மாதவிடாய் போனாலும் டெஃபினட்டா போய் உங்க டாக்டர் பாருங்க. இங்க இந்த அதிகமா நல்ல வளர்ந்த நாடுகள்ல வந்து அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ டெஃபினெட்லி டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். அது இது பண்ணி போய் டாக்டர் போய் பாருங்க. பிரச்சனை இல்லைன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பட் பிரச்சனை இல்லையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வந்து இந்த டாக்டர் தண்ணீர்மலை சொன்ன மாதிரி 28 நாள்ல இருந்து 28 plus or minus 1 week, 21 days to 35 days is a normal cycle. If it is anything above that and if it keeps on going, you need to go and get checked. So that is the second thing. And if you're anemic, if you're tired, exhausted, and you have PMS ரொம்ப exhausted, definitely go and get a blood test done and go and get checked. And if you're anemic, that anemia needs to be corrected and we need to know the cause of the anemia also. Fibroids பத்தி எல்லாம் டச் பண்றதுக்கு இன்னைக்கு நேரம் இல்ல. பட் fibroids is one other causes also, but those are all things that are treatable. So நிறைய கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால அதை மாதிரி அப்புறம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் சின்ன வயசுலயே முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பேர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த இம்யூனைசேஷன் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. டெஸ்ட்டுக்கு ஒரு once in 3 years டெஃபினட்டா பாப்சியர். இங்க வந்து once in 3 years பாப்சியர் பண்றோம். பட் once a year we recommend that everybody go for the annual examination. So that helps to detect early. So and then obesity, hypertension, diabetes, PCOS, they are at a higher risk for endometrial cancer. So watch them and watch them closely and to help them both for pregnancy as well as to prevent uterine cancer. Ovarian cancer, it's right to diagnose, but when they have regular checkups and if they have any symptoms, அண்ணா சொன்ன மாதிரி அது வந்து அந்த நோய் அறிகுறிகளை பார்த்து நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பு செயல். ஸோ அந்த நோயை தணிக்கிறதுக்கு வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம மருத்துவர்கள், அது நம்முடைய கடமை, அதை நம்ம செய்யணும், நம்ம அதை பண்ணணும். நீங்க ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அண்ணனுக்கு வந்து, இப்ப இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால கேன்சர்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகுதா அப்படின்னு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இளஞ்சரண்ணன்? There was only one study in Europe. சொல்லுங்க. இது ரொம்ப நாளா இந்த ஐயா இருந்துட்டே இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி மேல ஓவேரியன் கேன்சர் வருமா வராதா அப்படிங்கிறது இது வரைக்கும் there's no definite proof. அது நிச்சயமான ஒரு அறிவியல் சோதனை என்ன முடிவாக தெரியல. அதனால அதற்காக நீங்க இன்ஃபர்டிலிட்டி பிள்ளை கிடைக்கலன்னா நிச்சயம் டாக்டர் போய் பாருங்க. பயந்துட்டு பார்க்காம இருக்காது. இப்போதைக்கு அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. What they say is incessant ovulation. So people who are not on birth control pills, they keep on ovulating. That kind of stimulates the ovary, so there is a slightly increased risk. And when we give Clomid or Letrozole or anything like that to stimulate the ovaries to produce, or hyperstimulation when you give, but they have not proved that
increasing, giving the dosage for so many years or anything, it is increasing. But people who had birth control pill, definitely there is a reduced risk. And Anna Sanamari, that was new to me, IUD usage, Mirna IUD, with the saying that although the Mirna is not supposed to suppress ovulation, but supposed to reduce the incidence of ovarian cancer and so from his statistics. I think pediatrics point lend I would say one thing, like நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப irregular period அனீமியா வர அளவுக்கு போயிட்டு இருக்கும் போதும் நாங்க வந்து பர்த் கண்ட்ரோல் என்கரேஜ் பண்ணா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கு எவ்வளவோ அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னாலும் லைக் ஐ திங்க் கல்ச்சுரலி அந்த ஒரு பேரியர் இருக்கு. பட் யூனோ சம்டைம்ஸ் நீங்க சொல்ற மாதிரி சில கேன்சர்ஸ்லாம் அதனால ரெடியூஸ் ஆகுது லாங் டேர்ம். அதை கேட்டாலே சில பேரண்ட்ஸ் அதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு அதை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ யூனோ பர்த் கண்ட்ரோல் யூஸ் பண்றதுனால எந்த கிட்டுமே வந்து ஜாஸ்தியா வந்து செக்ஷுவலி ஆக்டிவ் ஆறது இல்ல. அது வேற விஷயம், இது வந்து வேற விஷயம். அவங்க ஹெல்த்துக்கு இது தேவைப்பட்டா நம்ம அவசியம் வந்து அது என்கரேஜ் பண்ணணும். Yeah, two things about that. One is the parents feel like, oh my god, we shouldn't give them birth control pill. That's not. ஒண்ணு வந்து முதல்ல அதுக்கு முன்னாடியே வந்து birth control pill எடுத்தாக்க கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குமோ பின்னாடி அப்படின்னு சொல்லி அது யோசிப்பாங்க. ஒண்ணு ரெண்டாவது வந்து கர்ப்பப்பை நம்ம வந்து பிள்ளைங்க டீனேஜ் இயர்ஸ்ல போறதுனால whether that's encouraging them to be protected so they won't get pregnant அப்படிங்கிறதுனால, but that is less of a concern. And they don't want hormones to their younger kids. So that is not only Indian kids, even Mexican kids and other kids also, they tend to express that. But yes, it is only to control the bleedings. அந்த பிள்ளை வலியில இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிகமா மாதவிடாய் போறதை பார்த்துட்டு ரொம்ப அதிகமா பீரியட்ஸ் ரொம்ப ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து they become anemic, they cannot go to school. அந்த இதை பண்றப்ப அப்புறம் கடைசியில they will accept, but they'll try this thing, the least invasive methods, of course. I think that kind of covers most of it. Tanit, did you want to add any more? Did we let you talk everything? Actually, the birth, when I say birth control pills, usually they have been hesitant. Usually what I do is நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது வந்து birth control pill தான் ஹார்மோன் pills கொடுக்கிறோம். அது வந்து டெஃபினட்டா it prevents against cancer, endometrial cancer and ovarian cancer as well. அப்புறம் it regularizes your periods. மூணாவது வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் ரொம்ப ஜாஸ்தியா சேதமாகாது, ரத்தம் நல்லா ஊறி வரும், அனிமியா ப்ரிவென்ஷன் அப்படிலாம் சொன்னா யூஸ்வலா they take up. ரெண்டாவது once the contraceptive pills எடுக்கிறதுனால there's a slight increased risk in breast cancer if you take for very long time, more than 15 years. Once you stop taking that regularly, then it decreases the risk. Usually I explain like that. Wonderful. Thank you so much for your time and energy. And எங்களோடையும் நகர்த்தார் ஹெல்த் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. செல்லப்பண்ணன் வந்து he covered a lot about allergy, ஒவ்வாமை, asthma, eczema and allergic rhinitis. Dr. Meena can thank him for that. And thank you, Tanir Malai and Elanjaran, and thank you so much for your time. Sorry we kept you late. So thank you so much, but I'm sure எல்லாரும் வந்து உங்களோட பதில், உங்களோட explanation எல்லாம் ரொம்ப appreciate பண்ணிருப்பாங்க. Thank you again for coming and joining us and giving us a wonderful presentation. Thank you. Thank you.